தானே? எனக்கு தெளிவா கேக்குது எல்லாரோடதும் brother. கேக்குது. அற்புதம், அருமை. கோ அஹெட். தெளிவா கேக்குது. பிளஸ் எக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்துட்டேன், அதுவும் சூப்பரா ரெக்கார்ட் ஆகுது. சூப்பர் அற்புதங்க. சூப்பர். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ன டைரக்ட் டாபிக்ல போயிருவோமா இல்ல புது புது டானி நேம்ஸ் invite இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ணிருக்கிறீங்க? அதான் இல்ல டானி போங்க. ஃபர்ஸ்ட் வந்து டானி பிரதர், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். சரி, உங்கொத்துகள். டானிங்கிற பெயர் காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா எந்த புது ஆட்கள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பெயர் காரணம் கேட்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, நான் கடைசி வரைக்கும் நேத்து என் பேர் தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த கடைசி 5 நிமிஷத்துல ஐயோ ஒரிஜினல் ஐடென்டி வச்சுட்டு வரக்கூடாது, நம்ம ஏதாவது வார்த்தை கீர்த்த போடுவோம் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏதாவது எடுக்கணும்னு சொல்லி இது எடுத்து போட்டேன். வேற எதுவும் கிடையாது. டானி நல்ல பேரா இருக்குது. சின்ன வயசுல நீங்க வளர்த்துற நாய்க்குட்டியோட பேரா எப்படி? இல்ல உங்களுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியாது, எனக்கு இந்த கேரக்டரை பத்தி. நம்ம 2 பேரும் இன்னைக்குதான் முறையா மீட் பண்ணிக்கிற மாதிரியே பேசணும் இல்லையா? ஆமா பிரதர். ஏன்னா நீங்க வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணல, நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5000 பேர்த்திட்ட பேசிட்டு இருக்கீங்க. 5000 பேர் அப்படி பேசணும். இந்த இன்டர்வியூல இவன் சொல்லுவான் தெரியுமா, இந்த ஆக்டர், அவன் பேர் மறந்துட்டேன். நீங்க வந்து ஒரு 5000 பேர் இருக்க கிரௌட் கிட்ட பேசும்போது வந்து உங்க லங்ஸ் அப்படியே பெருசாகும் அப்படின்னு. 5000 பேர்கிட்ட பேசுற மாதிரி நான் இப்படி பேச மாட்டேன். டக்குன்னு வந்து இங்க அமர்ந்து இருக்கும் அப்படின்னு தான் பேசலாம். இப்பயும் அப்படியே நீங்க பேசலாம், தப்பு இல்ல. ஆக இங்கு பாட்காஸ்ட் நடத்த வந்து இருக்கும் கிக் அவர்களே, ஹரி அவர்களே, மெக்லவின் சொல்லி பழகுங்க. மெக்லவின் சொல்லி பழகுங்க. இப்ப நீங்க என்ன இப்ப பேர் சொல்லி நான் சொன்ன உடனே அத வந்து அவன் ஸ்கிரீன் பிளே மாதிரி பண்றான்டா. இப்ப ஹரின்னு சொன்னோன்னு நீ மெக்லவின் சொல்லுவியா? ஐயோ மெக்லவினா, உங்க பேர் எப்படிங்க வச்சீங்க? சரி உங்க பேர் காரணத்தை சொல்லுங்க, அப்படி வரும். சொல்லுங்க டேய், மறுபடியும் பேர் சொல்லிதான். சரி மெக்லவின் சொல்லுங்க. மெக்லவின் சூப்பர் பேட் படம் பார்த்திருக்கீங்களாங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. சூப்பர் பேட்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அடல்ட்டோட ஐடி எடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம சிங்கிள் நேம் வைப்பான், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லாம மெக்லவின் சொல்லி. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லா போலீஸோட ஸ்பெண்ட் பண்ணுவான். வைல்டு நைட்டா இருக்கும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் நேம் மெக், லாஸ்ட் நேம் லவின். இல்ல, ஒரே நேம் மெக்லவின், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் இல்ல. நம்மளது வந்து நம்மளுடைய மானசீக இந்த படமான பிக் லெவஸ்கில வர ஒரு எதுவும் அறியாத ஒரு கேரக்டர் பேரு. அவ்வளவுதாங்க. உலகின் மாபெரும் ஜோவி. அவ்வளவுதான் ஜோவி. நம்ம எல்லாருமே ஜோவி சீல் உலகில ஒரு நம்பர் 1 ஜோவி பேரா வச்சிருக்கு. நம்பர் 1 ஜோவி. சரி ரைட். ஃபார் டுடேஸ் எபிசோட் we have மெக்லவின் and டானி with us. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா வந்துட்டு, நம்ம வந்து இந்த இது ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, தளபதி 67 டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து கடைசி செகண்ட் வரைக்கும் ஃபுல்லா டீகோட் பண்ணி இது வந்து என்னென்னலாம் சொல்ல வராங்க, இதனால இந்த ஊருக்கு என்ன யூஸ், பிளஸ் இது எல்சியுக்குள்ள வருதா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கமிங் பேக் டு ஆர் மெக்லவின். சொல்லுங்க மெக்லவின், நீங்க இதுல கவனிச்ச ஒரு விஷயம், பிளஸ் நீங்க இதுல வந்து ரொம்ப டீடைல்டா வச்சிருக்க ஒரு விஷயம்னா எதை நினைக்கிறீங்க? டீடைல்டா வச்சிருக்கிறதுன்னு எனக்கு எதுவும் பெருசா தெரியலங்க. அதே இதுல வர மாஸ்கடு வில்லன்ஸ் மாதிரி வந்து மொத்தமா இவரை தேடி வர்றாங்க. இவர் ஒரு பாட்ஷாவா இறங்கி மொத்த பேரையும் கலக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லரு. இவர் ரொம்ப அதாவது என்ன ஒரு ஹிடன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு இந்த இது சாக்லேட்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பேஸ்ட்ரி வந்து வச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க. சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து இவருக்கு ஊர்ல ஒரு காமனரா வாழ்ந்துன்னு இருப்பாரு. அப்ப வந்து வெளிய ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சும்மா சர்காஸ்டிக்கா சொன்னா சீரியஸாவே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா டெவலப் பண்ணி இல்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்து இப்படி வருவான்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆசிரமத்தை தங்கி படிச்சிட்டு இருக்க டெல்லியோட பொண்ணு ஒரு நாள் அவளுக்கு சாக்லேட் வேணும்னு கேக்குது. அப்ப வர்றான் டெல்லிய வந்து இவன் மீட் பண்றான். அப்படிதான் வரும் லைன். அப்படிதான் பில்டப் ஆகுங்க. இப்போ ஒரு மீம் பார்த்தேன். கைதி படத்துல வந்து கார்த்தி சொல்றானா ஜெயில என்ன பண்றதுன்னா பேக்கரியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றானா. கட் பண்ணா இங்க தலைவன் பேக்கரி வச்சிருக்கான். சோ ஹி வாஸ் லைக் பாபா யோகா டு கார்த்திங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஆமா. ஐயோ டேய், அவன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான் விட்டா. அதுக்குள்ள நீங்க ஏடா மொத்த கதையை எழுதிட்டு இருக்கீங்க உட்காந்து. இது பரவாயில்ல, உலகமே இதாக பண்ணிட்டு இருக்கு. இல்லங்க இதை விட கெத்து எல்லாம் தெரியும்ல. இந்த மாதிரி ஒரு தியரி பார்த்தேன்.
சூர்யா கேரக்டர் இருக்கு இல்லையா, ரோலக்ஸ் வந்து ஸ்கார்பியோன்னு ட்ரக் வச்சிருக்காரு, இவர் வந்து லியோன்னு சொல்லிட்டு இது ட்ரக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதுறானுங்க. இது இன்னொரு தியரி. லியோ எதிரா வந்து ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லி இவர் தனி ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருக்க ஒரு ஹீரோ அப்படின்னு போட்டு எழுதுறானுங்க நண்பா. சாக்லேட்டுக்குள்ள வச்சு கடத்துறாரு இவர் எல்லாத்தையும் அப்படின்னு. கடைசியா விஜய் பிரதர் ஆன்டி ஹீரோவா பண்ண படம் அழகிய தமிழ் மகன். அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் இல்ல, அவர் கடைசியா ஹீரோவா பண்ண படம் வாரிசு. அதான் நினைக்கும் போது எப்படி இருக்கு? எதை நினைச்சாலுமே எனக்கு பதட்டமா தான் பிரதர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம இன்னைக்கு எபிசோடுக்கு வரல. பட் எல்சி வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் திஸ் குரூப் டிஸ்கஷன் பை இன்ட்ரோடியூசிங் மைசெல்ஃப் மாதிரி இருக்கு. பட் ஓகே, அதான் இன்னைக்கு வந்து இப்ப எல்சி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா தமிழ்ல. பட் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நிறைய சினிமாலாம் பார்த்ததுல வந்துச்சு, நிறைய ஊர்ல இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் இன்னைக்கோட எபிசோடு. ஸோ இது வந்து அடுத்த சீசன் வச்சுக்கலாம், இல்ல வந்து ரொம்ப நாள் பாட்காஸ்டே பண்ணாம இந்த இது பண்ற மாதிரி வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நம்ம சினிமேட்டிக் யூனிவர்ஸ் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதை வச்சு அப்படியே பேச ஆரம்பிச்சா போக கிடைக்கிற பாயிண்ட் எல்லாம் மைல் ஸ்டோன்ஸா வச்சு அப்படியே ஒரு டிஸ்கஷனா மாத்திடலாம். ஸோ எல்சியூ, ஸோ சொல்லுங்க மெக்லவன், எல்சியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து எண்டு பண்ண வரலங்க, அதனால அவர் அடுத்தடுத்து லைன் அப் இந்த எக்ஸைட்டிங்கா எண்டு கொடுக்கணும்ன்றதுக்கு இன்னொன்னு இருக்குன்னு சொல்லி பில்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படிதாங்க ஃபீல் இருக்கு. இது ஒரு மணி நேரம் டிஸ்கஷனா வரணும். பாயிண்ட் முன்னாடி சீட்டை, இது நல்ல சீட்டை வந்து முன்னாடி தூக்கி வீசிட்டீங்கன்னா என்ன பிரதர்? இல்ல அப்படி சொல்லாதீங்க. அவர் கொடுத்தது ஆக்சுவலா நல்ல லீடு தான் இல்லையா. இது எப்படி சொல்லணும்னா, இப்போ மாநகரம் எடுத்தாரு சரியா. மாநகரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் படம் முடிஞ்சு கடைசியில வந்து ஆக்சுவலா முடிஞ்சிடும், எல்லா கான்ஃபிளிக்டும் முடிஞ்சு ரெசல்யூஷன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு ஒரு என்னடா ஒரு தேன் துளியோட எந்திரிச்சு போக முடியலையே அப்படிங்கிற அந்த இடம் வந்திருக்கு ஸ்கிரிப்ட்ல. அப்ப வந்து கரெக்டா பார்த்தா ரவுடிகள்லாம் வந்து யாரா அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒன்னா நிப்பானுங்க, இவன் தானே அப்படின்னு 2 பேரு 2 பேருக்குமே தெரியாது. அந்த ஒரு கட்டு சூப்பரா இருக்கும். ஓ அடுத்து சூப்பரா பண்ணிருப்பான்டா. ஆமா சூப்பரா பண்ணிருப்பான். சரி உங்க பேர் என்ன பிரதர் அப்படிங்கும்போது பாருங்கடா அப்படின்னு சொல்ல நல்லா வச்சிருப்பான்டா. அதான் சொல்றேன், அது அந்த மொமெண்ட் இருக்கு தெரியுமா, அந்த மொமெண்ட் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்னன்னா அவனுக்கு இந்த இது இப்படி சொல்லுவாங்க, ஆல்வேஸ் லீவ் யுவர் ஆடியன்ஸ் வாண்டிங் மோர் அப்படிம்பாங்க. ஸ்டாண்ட் அப் காமெடியில எல்லாத்துலயுமே, கிரிக்கெட்லயே சீக்கிரம் ரிட்டையர் ஆகுன்னு சொல்லுவாங்க. நீ பீக்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆயிடணும். ஆஸ்திரேலியா காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா படம் ரிட்டையர் ஆகுது காரணம் தான். எல்லாரும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கும்போது ரிட்டையர்னா அது லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்ல நீ வாழ்ந்துட்டே இருப்ப. அது வந்து படத்துலயும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். இவன் என்ன பண்ணிடுவான்னா கரெக்டா ஒரு முடியும் போது ஒரு நல்ல லீடு கொடுத்து அப்படியே முடிச்சுன்னா அந்த ஹைப்போடவே ஆடியன்ஸ் சஸ்டெயின் ஆகுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் கைதிலேயே வந்து படம் எல்லாம் முடிஞ்சு கான்ஃபிளிக்ட் எல்லாம் ரெசல்யூஷன் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன லீடு, இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு இல்ல அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு சின்ன லீடு வச்சுன்னா ஒரு ஹைப்போட வெயிட் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவாங்க. எல்லாம் கைதி 2 எப்போ மிகப்பெரிய ஹைப் பண்ணவும் தான் ஓகே. அப்போ ஒரு லீடு, அதாவது சின்ன ஹீரோ வச்சு கொடுக்கும்போது அப்படி ஒர்க் அவுட் ஆகல, ஒரு ஹைப்போட முடிஞ்சு போச்சு. நீ ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு லீடு கொடுக்கும்போது ஆக்சுவலாவே அந்த ஹீரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இதோட அடுத்த படம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ ஓகே நான் இன்னொரு படம் எடுக்கலாம், இது நல்ல வியாபாரமா இருக்கே, நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தா அடுத்து ஒரு 4 சீக்குவலுக்கு இதுவே அடிவோடு கொடுக்குதே அப்படின்னு சொல்லி இப்படி இறங்குறான். ஆனா அது வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுறதே இப்படிதாங்க. ஒரு லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங் சொல்றதுக்கான டிவைஸா வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் யூஸ் ஆகுது இல்லையா. ஒரு சில கதைகள் உன்னால 3 மணி நேரத்துல சொல்ல முடியாது. இது ஜெனரலா நான் பாக்குறேன். இல்ல நானுமே அப்படிதான் பாக்குறேன். இது ஒரு ஆக்சிடென்டலி ஃபார்ம்டு யூனிவர்ஸ் தான். இது கமர்ஷியலி டிமாண்டிங்கா இருந்ததுனால இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தி ஃபர்தராவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த லியோ எல்சியுக்குள்ளேயே டிராவல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த கைதிக்கு அப்புறம் கைதி டு விக்ரம் டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? லியோ எல்சியூன்னு யாரையா சொன்னா அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? லியோ எல்சியூ, எனக்கு அதே எல்சியூ தான் பிரதர். டியோ எல்சியூ தான் அடிச்சு சொல்ற. டியோ எல்சியூ தான் பிரதர். சிம்பிள் பிரதர். உங்ககிட்ட யாருங்க நான் இதுவும் ஒரு மீம் தான் பிரதர். லியோ என்றால் ஏதோ பெல்ஜியன்லயே இதுலயே வந்து லயனா. சோ பெல்ஜியம் லயன்
அப்புறம் விக்ரம் என்கிற ஈகிள், காடுல சிங்கம் புலி அதெல்லாம் வருவியா? அதான் ரோலக்ஸ் என்கிற ஸ்கார்பியன், விக்ரம் என்கிற ஈகிள், லியோ என்கிற லயன். எல்லாரும் சங்கமிக்கும் ஒரு ஆமா அதான் எல்சியூ. இதுல ஆண்டவர் வந்து காடுன்னா சிங்கம் புலி சிறுத்தை அப்படிம்பாரு. அப்ப இன்னும் புலி சிறுத்தை எல்லாம் அடுத்தடுத்த படங்கள்ல வருமா நண்பா? ஆமா தில்லி ஏதாவது இருப்பாருங்க, வெயிட் பண்ணுங்க. தில்லி இருக்காருல்ல, தில்லி பார்த்தா முதுகுல பெரிய புலிக்கொடி பச்சை குத்தி இருப்பாரு. அவரு பார்த்தா 1902 வந்த அந்த கார்த்தியா இருப்பாரு. உடனே சோழர் பரம்பரையோட லீடு கொடுப்பீங்க அதானே? அதேதாங்க, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வேணாம் விடுங்க. நான் அதான் இந்த அடிக்கிற மூட்லயே கலாய்க்கிற மூட்லயே பேசினா இது வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா பேச ட்ரை பண்றேன். அது சொல்லலைங்க, நல்லா இருந்தா அதாவது நல்லா இருந்தா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் பாக்குறேன். இது இந்த யூனிவர்ஸா இல்லையாலாம் எனக்கு தெரியல. ஆனா நான் இப்போ எம்சியூ அந்த மாதிரி பெரிய ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆன பெரிய யூனிவர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கூட அவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க, எடுத்த உடனே வந்து நான் தேனோஸை 20 படம் எடுத்து 22வது படத்துல தேனோஸை எல்லாரும் சேர்ந்து வெட்டி கொல்ல போறாங்கன்னா கதை எழுதுவான். அயன்மேன் 1 கதை எழுதும் போது அயன்மேன் 1 எடுப்போம், வர காசை எடுத்து பாக்கெட்ல போட்டு கிளம்புவோம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த மாதிரிதான் இவங்களாம் எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஆரம்பிக்கிறது தான். அது கரெக்டா அடுத்த இதுல பில்ட் பண்ணீங்கன்னா நானே அங்க இவரு அவர் பேர் என்ன, வாக்கிங் புத்தா, உங்களுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுனே இருக்கு 1/2 மணி நேரமா. அது பிரச்சனை இல்ல பிரதர், அது அப்படியே இதாயிரும். ஜோபி அது இங்க எல்லாம் அது அங்க எல்லாம் சொல்லி 1/2 மணி நேரமா கேட்டு இருக்கு. அந்த அம்மா போச்சுல கத்துடு. ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரதர், அது அப்படியே சப்சிடைஸ் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. அதுதான் பிஸ்கட் கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன். இப்ப அரைக்கிற சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கும். நான் பிஸ்கட் சாப்பிட்ற சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு? இல்ல கேட்கல. இல்ல அதனாலதான் இதையோ எப்படி தெரியவா இருக்கு. நான் பிஸ்கெட் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துல வேணாம் விடுங்க. தன் இணையார வந்து இப்படி வந்து சொல்றத வந்து அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியலையே. அவரே அப்படிதானே சொன்னாரு. இப்ப அதான் பிரதர் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நார்மலா பேசிட்டு இருந்தா அதே பக்கத்துல பிஸ்கட் ஒண்ணு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அழகா சாப்பிட்டு அமைதியா இருக்காங்க. அந்த ரோல் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்திருக்கிறேன். பட் லெட்ஸ் கம் பேக் டு தி டாபிக். நான் என்ன சொல்றேன்னா, இந்த எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அட் சம் பாயிண்ட் தான் வந்து இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இறங்குச்சு இல்ல? அது ஞாபகம் இருக்கா? எந்த மொமெண்ட்ல லைக் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு? விக்ரம் வந்து அப்புறம் தானடா. விக்ரம்லயே வந்து இவனோட ரெஃபரன்ஸ் வரும்னாங்க. அது பேர் என்ன, கார்த்தியோட ரெஃபரன்ஸ் வரும்னு சொன்னாங்க. தில்லியோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு. ஒரு ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சூர்யா கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூமர் வந்துதான் அது வந்து ஒரு யூனிவர்ஸ், நிறைய பேர் வராங்க. இல்ல அப்ப கூட கன்ஃபார்ம் ஆகல. அப்போ அரசல் புறத்துல தான் இருந்துச்சு. முன்னாடி நாள் ராத்திரி நம்ம லோகேஷ் அண்ணன் வந்து லெட்டர் எழுதுறாப்புல, அந்த லெட்டர்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆமா எல்லாரும் பாத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அது எனக்கு தட் இஸ் தி மொமெண்ட் ஹி நியூ ஹி ஃபக்ட் அப் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா ஓகே தான். அவன் ஆக்சுவலா அந்த மொமெண்ட்ல தான் ஆக்சுவலா இதை கமர்ஷியலைஸ்டாவே மாத்திரும் அப்படிங்கிற ஐடியாக்குள்ள வந்துட்டான் போல. அது ஒரு மியர் சர்ப்ரைஸா இருந்த இடத்துல இருந்து இது கமர்ஷியலாவே இந்த பெர்ஸ்பெக்டிவ்லயுமே பார்க்கணும். ஆக்சுவலாவே அது ஒரு நல்ல பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதனாலதான் நிறைய பேர் நீ இது கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, இந்த கடந்த 2 வருஷத்துல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 சினிமாட்டிக் யூனிவர்சஸ் வந்து இந்தியா ஃபுல்லா சினிமாட்டிக் யூனிவர்சஸ் பத்தின டிஸ்கஷன் வருது பிரதர். பின்னாடி அதை விடுங்க, அது அங்க அது வரும்போது வரட்டும், அது எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு அஜெண்டாவெல்லாம் அனுப்பல. அது கிடையாது, எனக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, பாயிண்ட பேசு அப்படிங்கிறீங்க. சரி அப்புறம் பேசுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது நிறைய வந்திருக்கிறதுக்கான ரீசனா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு இப்பெல்லாம் ஒரு படத்தை மார்க்கெட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. நீ இப்ப பாரு, ஒரு ஒண்ணுமே இல்ல, படத்தோட டைட்டில் ரிலீஸ் அதுக்கு இவ்வளவு ஹைப்பு, இவ்வளவு டிஸ்கஷன், இவ்வளவு ரூமர் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் ஆகுது. இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் விடுவான் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு சிங்கிளா ரிலீஸ் பண்ணுவான், டீசர் ரிலீஸ் பண்ணுவான், போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஆடியோ லான்ச் பண்ணுவான், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவான், எல்லாம் பண்ணி ப்ரொமோட் பண்ணி தான் லாபம் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு படத்துக்கு. ஆனா நீ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்ட்ல வந்துட்டுனா என்ன ஆயிருது?
முன்னாடி படம் நல்லா எடுத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹைப் ட்ரெயின்லயே அடுத்த படத்துக்கு இப்போ விக்ரம் படம் பார்த்த எல்லாருமே கண்டிப்பா அடுத்த படம் என்னதான் ஆகுங்கிற ஃபாலோ அப்காக வரதான் செய்வாங்க. செமை டீசென்ட்டா இருந்தா படம். ஆமா, அத பார்த்த பாதி ஆடியன்ஸ் அது கேரண்டியா இந்த படம் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைக்குது. எந்த ப்ரொமோஷனுமே இல்லாம அந்த யூனிவர்ஸ்ல வர அடுத்த படம் சொன்னாலே உனக்கு ஒரு ஸ்டேபிள் அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி தே வில் வாண்ட் டு கோ. இப்ப நான் புதுசா ஒரு வீடு கட்டி அதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு வேணுமா அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி கட்டிருக்க வீட்டுல அடுத்த ஃப்ளோர் கட்டுறேன்னா அடுத்த ஃப்ளோர் கட்டுறது தான் ஈஸி. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆப்ட் பண்றதுக்கான ஈஸியர் இத இப்போ அது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்கடா. அது ஓகே, இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கே அப்படிங்கறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள போறாங்களே. அது உனக்கு ஓகே, இது பண்ணா நமக்கு நல்ல இது கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அதான் நான் சொல்ல லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கான டிவைஸா யூஸ் ஆகிறதுக்காக சினிமாட்டிக் யூனிவர்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு முன்னாடி. இப்போ கல்லா கட்டிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பிரதர், நீங்க இந்த அக்யூசேஷன்ஸ் யார் மேல வேணா போடலாம் பிரதர், பட் தேர் ஆர் ஸ்டில் சம் ஜெனுவன் என்ன சொல்றது, ஜெனுவன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஐடியாஸ் ஆர் அட்டெம்ப்ட்ஸ். அவங்களாம் படம் எடுக்கும் போதே இவ்வளவு பாட்டு வருங்கிற மாதிரி எடுக்கிற ஆட்களும் இந்தியாவில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் we have to give them the due credits. தெரியல, நீங்க பின்னாடி எபிசோட்ல யாருன்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி இத்தனை பாட்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லங்க பண்ணி படமே வந்துருச்சு. எந்த யூனிவர்ஸ் மென்ஷன் பண்றீங்க? அப்படி பிரம்மாஸ்திரா ஃபுல்லி பிளான்டுங்க. ஒரு பார்ட் வந்து 3 பார்ட்டுக்கான அவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. சொல்லிருக்காதீங்க. 5 பார்ட் எழுதிருக்காரு. துப்பறி வாழம் கூட தான் ஸ்கிரிப்ட். முகமூடியுமே 4 பார்ட் எழுதியிருக்காருங்க. பாத்தீங்களா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காருல அவரும். அப்ப அதுவும் யூனிவர்ஸ் தானே. அவர் ஒரு நைட்ல ஸ்கிரிப்ட் முடிக்கிறாரு. அவர் உங்களுக்கே டப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் விடுங்க, நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். அதாவது ஏன் அப்படின்னு நான் யோசிச்சா ரீசன்ட் டைம்ல ஏன் எல்லாரும் இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட்ல போறாங்கன்றதுக்கு நான் பாக்குற மெயின் ரீசன் இதுதான். ஏன்னா இப்போ விக்ரமோ கைதியோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் தேர் இஸ் எனி நீட் டு யூனோ டேக் அனதர் பார்ட் ஃபார் திஸ் ஸ்டோரி. இது ஒரு கம்ப்ளீட்லி டோல்டு ஒரு இந்த ஒரு பெர்ஃபெக்ட்லி என்க்ளோஸ் ஸ்டோரி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால நான் சொல்றேன், இதை பண்றதுக்கான மெயின் ரீசன் நான் பிசினஸ் ரீசன்ஸா தான் பாக்குறேன் அப்படின்னு அதனால தான் சொல்றேன். இப்போ லோகேஷே ஒரு இன்டர்வியூல சொல்லிடுவாங்கல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு என் லைஃப் செட்டில் சார். ஆக்சுவலா அவனோட வாயில இருந்து இந்த வேர்ட்ஸ் வருது. அது கரெக்ட் தானே? ஆமா, அப்படியே ஒரு 10 படம் வரிசையா ஒரு 5-6 படம் எடுத்துட்டோம். கண்டிப்பா. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸே கிடையாது உனக்கு. ஒரு 4 பெரிய ஹீரோஸ ஒரே கதைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. இப்போ அதனால பண்ண முடியும், அவ்வளவுதான். சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல வேற எதெல்லாம் பழசுல சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்? சீக்கிரம் முடிப்பங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்புவாங்கிறீங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பிளான் பண்ணாம அப்படியே கான்வர்சேஷனோட இதுலயே போற மாதிரி இருக்கணும் பிரதர். ஓகே, அப்ப நீங்களே அந்த கோர்வையான வார்த்தை பாருங்க, கேஷுவலா அடுத்த இதுக்கு போவோம் அப்படின்னு கேளு. இல்ல அவ்வளவுதான், எல்சியூல அவ்வளவுதான் இருக்கா, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா பெருசா? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? எல்சியூ சிம்பிளா இதாங்க. அவன் சம்ஹவ் மேக் இட். எனக்கு தெரிஞ்சு அவன் கைதி நல்லா அதான் செல்ஃப் கண்டெய்ன் ஸ்டோரி. ஆனா விக்ரம் அந்த மாதிரி இல்ல. விக்ரம்ல நிறைய ஹோல்ஸ் அண்ட் ஃபிளாஸ் இருந்துச்சு. அவன் அதை அடைக்கிறதுக்கு அந்த கேரக்டர்ஸ் அப்படியே அந்த மாதிரி மெஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ அது நல்லா ஒரு ஹைப் ட்ரெயின் கிரியேட் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்து அதை அப்படியே வச்சு ஸ்குவீஸ் பண்ணி கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே இது மொத்தமுமே இந்த பிசினஸ் ரீசன்ஸ் தான். அது இல்லாம தாண்டி யூ கேன் நெவர் பிரிங் தம் ஆன் சேம் ஸ்கிரீன்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவ்வளவு நாள் இவனுக்கு எல்லாம் முன்னா நடிக்காததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இவங்களோட ஈகோ தான். ஆமா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி யோசிப்பான, இப்படி ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்றான். இதுல விஜய் இருக்கான், அதுக்கப்புறம் இவன் சூர்யா இருக்கான், அதுக்கப்புறம் இவன் இருக்கான்னா அதுக்கான ஸ்கிரீன் பிளே நீ எழுதணுங்கிறது எழுதி இவனை கன்வின்ஸ் பண்றதுங்கிறதே வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் தானே.
ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் கிக். பட் ஆனா நீங்க ஹிந்தியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக்கஸ்ட் டூ ஈகோஸ் ஆஃப் இந்தியாவே வந்து பிரேக் ஆயிருச்சு. ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல. சோ உங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பிசினஸ் பேரும் போகல, அப்படி பிசினஸ் ஆகலைன்னா யாரா இருந்தாலும் இறங்கி வருவாங்க அப்படிங்கிற ஆஹ் அவரு. ஆமா, டு த அன்இனிஷியேட்டட் வியூவர் என்ன சொல்ல வர, இப்ப வந்திருக்கிற நம்ம பதான் படத்துல, ஷாருக் கானுடைய பதான் படத்துல ஏக்தா ஒரு டைகரும் கேமியோ சேர்ந்து ஏக்தா டைகர் அப்படி அதாவது சல்மான் கான் சொல்ல விடாதுங்க. அதான் இல்ல சொல்றேங்க, பதான் படத்துல நம்ம இவர் வந்து ஸ்பையா வராரு. ஏக்தா டைகர்னு அதே யாஷிராஜ் ஃபிலிம்ஸ் முன்னாடி ஒரு 2-3 படம் எடுத்திருக்காங்க. அதுல வந்த கேரக்டர் இதுல வந்து கேமியோ பண்ணுது. அதாவது யாஷராஜ் ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்றாங்க. அந்த யூனிவர்ஸ்ல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார் படத்துல வந்து ஹிருத்திக் ரோஷன் இருக்காரு. வேற யாரா இருக்காங்க யாஷராஜ்ல? அதே ரித்திக் ரோஷன் வருவாருங்க. ஆமா, அதான் இந்த மாதிரி பெரிய பாலிவுட் ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கு யாஷ்ராஜ் ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒன்று தனியாக கிரியேட் ஆயிட்டு இருக்கு. என்ன அதான் அவன் சொல்ல வர பாயிண்ட் அதான், ஷாருக் கான் சல்மான் கான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் பாலிவுட்ல பெருசா எந்த படமே போகல. கடைசியா ஷாருக் கானுக்கு நல்லா ஓடின படம் 2015 வந்த பஜ்ரங்கி பாய் தான். சாரி, சல்மான் கானுக்கு ஷாருக் கானுக்கு கடைசியா எப்போ ஓடிச்சு ஞாபகமே இல்ல. சென்னை எக்ஸ்பிரஸ்ங்க கடைசி ஹிட் அவருக்கு. 2013-2012 வந்து சென்னை எக்ஸ்பிரஸ். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண எங்க தலைவன் தான் அதே ஹிட் கொடுத்திருக்கான். ஆமா, ரோஹித் செட்டி. ஒன் அண்ட் ஒன்லி ரோஹித் செட்டி தி லெஜெண்ட். இங்க நம்ம லோகேஷ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாலன்னு சொல்லிட்டு பெருசா பேசிட்டு இருக்காங்க. தலைவன் வந்து அழகா சூரிய எனக்கு தெரிஞ்சு இவருக்கே கிக்குக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஆக்சுவலா கிக்கு நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். இருக்கிறதுலயே சக்சஸ்ஃபுல்லான சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வச்சிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் கூட கிடையாது. எங்க ஒரே ஒரு தலைவர் ரோஹித் செட்டி அவர்கள் தான். இல்ல அப்பப்ப இது பாத்துருக்கேன் நான் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கும்போது ட்ரைலர் போடுவாங்கல்ல. இப்ப கடைசியா ஒரு ட்ரைலர் போட்டான், இவன் நடிச்சது, அக்ஷய்குமார் நடிச்சது. ஆமா கரெக்ட். அதுல சூரியவன்ஷி அப்படி வரும். அதுல வந்து வராரு, சிம்பா வருவாரு. இந்த படம் பார்த்தது இல்ல, பட் பாக்குறதுக்கான ஒரு துளி என்ன கூட வராது. அந்த மாதிரிதான் இருக்கு. காப் யூனிவர்ஸ், பாலிவுட் காப் யூனிவர்ஸ் அது. அதுல வந்து அடுத்து இது தெரியுமா, இந்த சாரி மெக்லவின்கே தெரியாத ஒரு செய்தி சொல்ல போறேன். அடுத்த படம் இல்ல அந்த படத்துல அந்த இதுல அடுத்து வர போற போலீஸ் யார் தெரியுமா? காப் யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ண போற அடுத்த போலீஸ் யார் தெரியுமா? சுல்புல் பாண்டேவா? ஷில்பா செட்டியாமா? ஷில்பா செட்டியா என்னவா ஜாயின் பண்றாங்க அவங்க? தெரியல, அவங்களும் காப்பாமா. அடுத்த படத்துல அவங்கதான் காப்பா வராங்களா பேசிட்டு இருக்காங்க. பேச்சுக்கள் அடிப்பு என்னங்க அது டக்குன்னு சுல்புல் பாண்டே வேறக்குனாலும் நல்லா இருக்கு. ஷில்பா செட்டி இஸ் டிசர்வ் டு பி எ காப்புங்க. அந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கணும் ஒரு மனிதரை வந்து போலீஸ் ட்ரெஸ்ல நான் பாக்கணும். அதேதான் நம்மளோட யோகா வீடியோஸ் பார்த்து வளர்ந்தவன் நானு. கெட் ஃபிட் வித் ஷில்பான்னு ஒரு ஆப் இருக்கு. பேசுறீங்க சாரி. ஏங்க என்னோட நாஸ்டாலஜியை ஷேர் பண்ணுங்க. சரி பரவாயில்ல. ஹரிபிரதர் உங்க பேரை மாத்தி சொல்லிட்டேன். சாரி, மெக்லவின் பிரதர். இல்ல நீங்க நாஸ்டாலஜியா சொல்லும் போதுதான் பிரதர் எனக்கு இந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப நம்ம தமிழ் சினிமா இவ்வளவு வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து இது வரைக்கும் பல சினிமாட்டிக் யூனிவர்சஸ் இருந்திருக்கும். தமிழ் சினிமாவும் சரி, இந்தியன் சினிமாவும் சரி. அதுல சில சினிமாட்டிக் யூனிவர்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்ல சிலதெல்லாம் வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸாவே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காது, ஆனா அது சினிமாட்டிக் யூனிவர்சஸ் தான். அதே மாதிரி சில படங்கள் பார்க்கும்போது இது சினிமாட்டிக் யூனிவர்ஸா இருந்தா சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் நம்மளுக்குள்ள. அந்த மாதிரியான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்ல நீங்க ஏதோ இல்ல நீங்க அவரு சொல்லும் போது படபடன்னு புடிச்சு எகிரி குச்சி வரும்போதே தெரியுது கையில ஏதோ 4 நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு. நீங்க இல்ல இது நோட்ஸ் இல்லங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எனக்கு இது சினிமாட்டிக் யூனிவர்ஸான்னு தெரியாது. இன்னொரு மெக்லவின் பிரதர் நான் உங்களை சொல்லல, நான் அவரு கிக்கு தான் சொன்னேன். கிக்கு நீங்க பேசி டபடபடன்னு புடிச்சு உள்ள ஓடி வந்தப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரு ஏதோ சொல்ல வச்சிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. சாரி பிரதர் ஃபர்ஸ்ட் நீங்களே எடுத்துக்கோங்க. பெரியவர் நீங்க தான் எடுத்துக்கோங்க. இல்ல நீ சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஒரு நிமிஷம். அதிசய பிறவி படம் பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன்டா. சரியான நல்ல ஹிண்ட்ரா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மெஷ் வரும். அதுல வந்து இவர் வருவாரு, வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து
மூன்று முடிச்சுன்றேன் பாருங்க, 3 முகம் ரஜினி, அந்த அலெக்ஸ் பாண்டியன் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் அபூர்வ ராகங்கள் ரஜினி இருப்பாரு. 2 பேரும் வந்து இந்த பாடி எடுத்துக்கிறியா அந்த பாடி எடுத்துக்கிறியான்னு ரெண்டத்தையும் கேட்பாங்க. அது வந்து அந்த படத்துலயே வந்து வேற 2 படத்தோட ரஜினி கேரக்டர்ஸே வந்து ஓன் ரெஃபரன்ஸா உள்ள வச்சிருப்பாங்க. இத நம்ம சினிமாட்டிக் யூனிவர்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல ரெஃபரன்ஸாவும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இத வந்து நான் ஆக்சுவலா கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா நரேட்டிவ்லயே வந்து அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் பண்ற விஷயமா இருந்தாதான் அது வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸா தெரியல, அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க ரெகுலரா. இப்ப நீ சொல்றது என்ன ஆகுதுன்னா, அதான் அந்த மல்டிவர்ஸ்ல ஏதோ ஒரு இதுல இருக்க இதோட ரெஃபரன்ஸ். அப்ப இதை வந்து நீ கிராஸ் ஓவர்னு கூட சொல்ல முடியாது. கிராஸ் ஓவர்னா கூட இப்ப கிராஸ் ஓவர்னா எது தெரியுமா? நான் நல்லா சொல்றேன். கிராஸ் ஓவர்னா எந்திரன் படத்துல இது ஷாருக்கான் ராவன் படத்துல சிட்டி வரும். இதுடா இந்த படத்துலடா பாபா படத்துல நீலாம்பரி வருவாடா. இதெல்லாம் வந்து கிராஸ் ஓவர். அது நரேட்டிவா எந்த ஒரு சேஞ்சையும் பண்ணாது, ஆனா இந்த கேரக்டரோட வந்து அது இன்டராக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த சீன் இருக்கு இல்லையா, அந்த இந்த கேரக்டரோட இன்டராக்ட் பண்ணும், ஆனா நரேட்டிவ்ல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் கொடுக்காது. அப்படிங்கும்போது அது வந்து கிராஸ் ஓவர்ல வந்துடும். இப்போ மல்டிவர்சல் ரெஃபரன்ஸ்ங்கிறது இந்த மாதிரி வரும். இப்போ அந்த அதிசய பிரிவு படத்துல மத்த எல்லா படத்துக்காகவும் தனியா வச்சு ஷூட்டிங் பண்ணல இல்லையா, ஏற்கனவே அந்த படத்தோட சீன்ஸை சும்மா காட்டுறாங்க, இல்ல அந்த படத்தை பத்தின நேம் டிராப் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பண்ற எல்லாமே இந்த படத்துக்கு தனியா அதை வச்சு எந்த ஷூட்டும் பண்ணல. இந்த படத்துல வர கேரக்டர்ஸோடயோ சிச்சுவேஷன்ஸோடயோ அந்த கேரக்டர்ஸ் இன்டராக்டே பண்ணலங்கும் போது அது கிராஸ் ஓவரும் கிடையாது, இதுலயும் வராது, சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லயும் வராது இல்லையா. ஆமா, அதான் சொல்ல வந்தேன். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இவரு டிகேஆர் தியாகராஜனோடதும் அந்த மாதிரிதான் வரும். அவரோட யூனிவர்ஸ்களும் அப்படிதான். அது எந்த கேரக்டரும் அந்த இம்பாக்ட் ஆகாது. சும்மா அவர் மட்டும் பின்னாடி போஸ்ட் ஓட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு பாவம். சரியா அவர் எப்படி சொல்றாருன்னா அவர் யூனிவர்ஸுக்கு அவரோட லாஜிக்ஸ் வேற மாதிரி இருக்கு. இந்த யூனிவர்ஸே வந்து என்னோட லாஜிக்ஸ்ல தான் இயங்குது, அதுல ஏலியன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாஜிக் செட்டி தெரியல அப்படின்னா சில விஷயத்துக்கு நீங்களே வந்து இது வச்சுப்பீங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி தான் சொல்றாரு அவர். ஏன் யூனிவர்ஸ்ல இந்த மாதிரிதான் பஸ் இருக்கும், பிடிச்சா பாருங்க இல்ல கிளம்புங்கிற மாதிரி சொல்றாரு. அது சினிமாட்டிக் யூனிவர்ஸ், இந்த நார்மல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிடையாது, அது யூனிவர்ஸ், அதுக்குள்ள சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல ரொம்ப ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டு போகாதீங்க. அந்த மாதிரி மனிதர் தான் பாவம். இல்ல நம்ம நார்மலா வேற யூனிவர்ஸ் பத்தி பேசுங்க. இந்த டிகே யூனிவர்ஸ் நமக்கு வேணாம். இல்ல அவன் எனக்கு தெரிஞ்சு எடுத்துருப்பான்டா, விட்டுருந்தா. இப்ப லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பையன் வந்து இதாய் காண்டாயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு சினிமா இது தப்புங்க. எனக்கு லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதா யூனிவர்ஸா அவன் எடுத்திருந்தா அதெல்லாம் நான் எனக்கு ஒண்ணும் பிரதர், எனக்கு நீங்க ஒத்துக்காம போங்க, எனக்கு ஒண்ணுமா இருக்கு நான் அடிக்கிறேன். இல்ல யூனிவர்ஸ் பில்ட் பண்ற அளவுக்குலாம் என்ன 2 படம் எடுத்துக்கான். 2 படத்துல என்ன யூனிவர்ஸ் பில்ட் பண்ற கதையெல்லாம் கிடையாதுங்க. அது எல்லாமே அங்கங்க தனித்தனியா கண்டெய்ன் ஆகுற ஸ்டோரிஸ், அவ்வளவுதான். சொல்ல முடியாது. சூப்பர் டிலக்ஸ் யூனிவர்ஸா பில்ட் ஆகலாம் பிரதர், சொல்ல முடியாது. சரி சூப்பர் டிலக்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு சூப்பர் டிலக்ஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு கருத்து சொல்லிட்டேன் நானு. சொல்லுங்க. அந்த இவ இருக்கால ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணனோட அந்த பிட் சீன் இருக்கும்ல, அதுல ஒருத்தன் கேப் போட்டு மேல நடந்து வருவான், அவன் யாருன்னு சொல்லுங்க. யாரு? ஃபஹத் ஃபாசில். என்னெல்லாம் கொண்டு வரீங்க பாருங்க. நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல, நல்லாதான் இருக்கு. இல்ல நல்லாதான் இருக்கு. ஃபேன் தியரிஸ்னு சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ மார்வல் இதெல்லாம் வரும்போதே கூட பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஃபோரம் நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருப்பானுங்க. இது இங்க இருந்து தெரியுமா, அது அங்க வந்து தெரியுமா, இது இதாச்சு, அது எல்லாத்தையும் ஏன்னா இவ்வளவு டீட்டெயிலா இறங்கி டேரக்டர் கூட இப்படி கதை எழுத மாட்டா, நீங்க எழுதிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தன். அது தப்பு இல்ல அது, ஆனா அதான் கேனனா அப்படிங்கிறது வந்து அந்த கிரியேட்டர் சொல்ற வரைக்கும் அது கேனன் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரிஜினல் கிரியேட்டர் ஆமா இதுதான் அபிஷியலா நான் இதுதான் மாதிரி பேசுவாரே தியாகராஜன் குமார் ராஜா. அதுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அப்ப உங்களுக்கு அப்படி எடுத்துக்கங்க அப்படின்னு வேற ஒரு பைத்தியம். ஏன்னா நீ தானே எழுதுன அப்படின்னா அது அப்ப எழுதுன இது தியாகராஜ குமார் ராஜா சர்க்கிள் ஜெர்க் காலா இல்ல எல்சி இது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் காலா, மறுபடியும் அங்க போகாதீங்க. சூப்பர் டீலக்ஸ் என்னோட பர்சனல் கருத்து, அது கம்ப்ளீட்டா அந்த யூனிவர்ஸ்ல அந்த கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு.
தேவையே இல்லாம சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு. அடுத்த படம் எடுத்து விடுங்க. அதை விட்டு நீங்க அடுத்த இதுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. கம்மிங் பேக் டு ஹரிபிரதர். ஹரிபிரதர் தான் இத்தனைக்கும் காரணம். எதுக்கு தேவையில்லாம தியாகராஜன் குமார் உள்ள விட்டு அதனால ஒரு ஜோபிங்க, நான் அதை அடிச்சே ஆகணுங்க. எனக்கு இந்த குரூப்ல ரோஹித் தட்டியை கூட நான் அடிச்சிருவேன். அதனால அடிச்சு தோச்சே ஆவேன். 10 வருஷத்துக்கு 2 படம். இங்கதான் இருக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முந்தா நேத்து கூட அவரை பார்த்தேன் நானு. நல்லா பேசினாரு என்கிட்ட. நானும் திரும்பி பேசிட்டு சரி பிரதர் பாப்போம், நாங்க படம் எடுக்கும்போது உங்களை சேரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேற யோசிச்சிருக்கிறீங்க இல்ல? நீங்க யோசிச்ச ஒரு குட் எக்ஸாம்பிளே ரோஹித் செட்டி. அதை வச்சு எப்படியாச்சும் முடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. பாலச்சந்தர்ல இருந்து பாரதி ராஜா வரைக்கும் இருக்காங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல அப்ப சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல உங்களுக்குதான் மெக்லவினை பத்தி தெரியாதா? அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் டக்குன்னு நெட்ல போய் உட்காந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஹிஸ்டரி நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா யங் பிராங்கஸ்டிகையும் எங்க வேற விஷயம் வச்சு 1910 ஒரு கிராஸ் ஓவர் பண்ணிருக்காங்க ப்ரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க. இது ஒரு நகைச்சுவை கண்டென்ட்டா பின்னாடி இறங்க போகுதுங்க. உங்களுக்கு நகைச்சுவை எப்படி போடணும்னே தெரியலையே. ஐயோ நகைச்சுவை இவர் எப்படி ப்ரோ உங்களை போய் அவர் இது பண்றாரு, கண்டென்ட் இது வச்சு உங்ககிட்ட சொல்றாரு. நான் பொங்கி எழுந்துட்டேன். அவர்லாம் ஃபுல் ரிசர்ச்சா பண்ணிருக்காரு. உங்களை மாதிரி அரை ப்ரோ அதுல அழகா ஒரு செல்ஃப் கண்டெய்ன் நகைச்சுவை இருக்குவாங்க. அது அழகா டெலிவரி பண்ணிருக்கலாம். இல்ல நம்ம பாட்காஸ்ட் கேட்கறவங்க அவ்வளவு கியூரியஸா கேட்க மாட்டாங்க. அவனே சும்மா பைக் ஓட்டும் போது பாத்ரூம் போகும்போது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இதை விட்டுப்பாங்க. நீங்க பேக் பின்னாடி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுவோம் பொறுமையா போடுவோம். இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஊரோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த எல்சியை விட்டுருங்க. எல்சியூ இல்லாம வேற ஒரு நல்ல சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லுங்க பாப்போம். சினிமாட்டிக் யூனிவர்ஸே இல்லையே நம்ம ஊர்ல. அதுதான் தப்பு. இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்களா, இப்படி ஒரு பாட்காஸ்ட் டாபிக்னு சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு இருக்கு. இல்லையே அப்புறம் எதுக்கு பாட்காஸ்ட்? கடையை சாத்த வேண்டியதானே நீங்க. இது ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம பேசி வச்சிட்டோம். ஐயோ சாரிங்க, நாங்க புதுசா வர இல்லீங்களா, இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது. கத்துக்கிறேன். சரி பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஃபுல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நம்ம ஊர்ல எதுனா முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஆமா பிரதர், அது MCU ஆஃப் தமிழ்நாடு கிடையாது. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நீங்க எடுத்து போய் பாருங்க. ஒரு படத்துலயும் அந்த ரெஃபரன்சஸ் வச்சுட்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே ஒரே இதுல நடக்குதுங்கிற ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு அவர். எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இருக்குங்க, ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குங்க. அதுல எல்லாத்துலயுமே அம்மா கோவை சார்லாம் பையன் ராகவா லாரன்ஸ் அவங்க அப்படியே ஃபேமிலியா அப்படியே கடந்து வர்றாங்க. எதுலயாவது அவர் கல்யாணம் ஆச்சா பாருங்க, ஒவ்வொரு பொண்ணா லவ் பண்ணிருக்கிறாரு ஜாலியா. பாவம், அவர் ஏன் கெடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கல்யாணம் ஆயிருமே அவருக்கு. சரி, அந்த அம்மா செத்து போச்சு, பேய் அடிச்சு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. கிடையாதுடா, புரியலையா? இது எல்லாத்துலயுமே வேற வேற ராகவாடா, ஒரே ஹீரோவோட சீக்வல் கிடையாது இது எல்லாமே. உங்களுக்கு புரியலையா? நீங்க படத்தை கரெக்டா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்துல வேதிகாவோட கல்யாணம் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல தான் அந்த சுசுரவதி பாட்டெல்லாம் வருங்க. ராஜ்கிரண் பேயா வருவார் இல்லையா, அது கம்ப்ளீட்டா வேற ஒரு கேரக்டர். அதே வேர்ல்டுல முனி பார்ட் 2 காஞ்சனால வேற ஒரு ராகவா, வேற ஒரு கோவைசர்லா, வேற ஒரு அதே வேர்ல்ட்ல வேற ஒரு ஃபேமிலியா இன்னொரு கதை மூவ் ஆகும். அந்த பிகினிங் அது எப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவனுக்கே பாவமா இருக்காது. அது எப்படி இவனை மட்டும் தேடி 5 பேர் 6 பேர் உடம்புலயே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தனித்தனி வேற வேற கேரக்டர், அதே யூனிவர்ஸ்ல இருக்க வேற வேற கேரக்டர்ஸ். MCU நண்பா, ஞாபகம் வச்சுக்க. ராகவா பிரதருக்கு ஒரு சல்யூட், ராயல் சல்யூட் போட்டு. சைடுல சில ஆட்கள் இருக்கானுங்க, நீலேஷ் இல்ல, ஐயோ பேர சொல்லிட்டேன். சரி டக்குனு ஏதோ சொல்றேன். டைம் நோட் பண்ணிக்கிறேன். கால் அடிச்சிட்டான் பிரதர். சரி விடுங்க, அதான் சொல்றேன் ப்ரோ. MCU எப்படி ஆக்சுவலா ஒரு யூனிவர்ஸ்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த இதுக்கு போங்க. வேற என்ன யூனிவர்ஸ் இருக்கு? ஹரிபுரோ கேட்டா சொல்லுவாரு. வந்து ஹரிபதர் வேற ஏதாவது யூனிவர்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஐயோ பேர் சொல்லிட்டேன். இந்த டைம் ஸ்டாம்பே நோட் பண்ணிக்கங்கப்பா. மெக்லவின் சொல்லுவாரு. மெக்லவின் பிரதர். போன டைம் ஸ்டாம்புக்கே
ஒண்ணும் போடல. ப்ரோ உங்களுக்கு விடுங்க ப்ரோ, உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்ல விட்டுருங்க, அடுத்த பாட்காஸ்ட்ல இருந்து மெக்லவின் கூப்பிடுறோம். ஐயா படிச்சுக்கங்க ஐயா. அதான் வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் யூனிவர்சஸ் தமிழ் சினிமால இருக்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லன்னா அடுத்த டாபிக் போயிடும். நாங்க எக்ஸிஸ்டிங் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி யாரும் பெருசா வச்சுக்கல நண்பா. ஆனா அவங்க 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 எடுக்கிற படங்கள் வந்து மோரார்ல சேம் செட்டிங்ல சேம் கேரக்டர்ஸா வந்து அவங்க வந்து விதவிதமா ஒரே வேர்ல்டுல கேரக்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மட்டும் வச்சிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா ஒரு யூனிவர்ஸ்குள்ளதான் கண்டெயின் ஆகும். ஆனா அதோட ரெஃபரன்சஸோ இதுவோ இன்னொரு படத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே 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 யா அதான் அடுத்த டாபிக்குமே. அடுத்த டாபிக் வந்து நம்ம சிலதெல்லாம் பார்த்திருப்போம் கரெக்டா. சில படம் பார்த்திருப்போம், இல்ல சில ஒரு பர்டிகுலர் டைரக்டரோட படத்தை நிறைய பார்த்திருப்போம் கரெக்டா. அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு அதெல்லாம் யூனிவர்சஸா இருந்தா சூப்பரா இருந்திருக்குமே. இல்ல இதெல்லாம் யூனிவர்சஸ் தான் ஆக்சுவலா, ஆனா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல இத அப்படிங்கிற, இல்ல யூனிவர்ஸ் தான் அவங்க அந்த காலத்துக்கு அது யூனிவர்ஸா எடுத்துக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித், எனக்கு வந்து எப்பவுமே ஒரு யூனிவர்ஸ் ஃபீல்ட்லயே இருக்கும் தெரியுமா. நீங்க பார்த்தா இது எங்கேயோ பார்த்த ஃபீலிங்கா இருக்கும். பிளஸ் இது இந்த யூனிவர்ஸ்ல கருத்து கதை எல்லாமே ஒன்னாதான் இருக்கும், ஒரே மூட்ல தான் இருக்குங்கிற மாதிரி வந்து இந்த வி சேகர் பிலிமோகிராஃபி. அது பாத்துக்கிறீங்களா? வி சேகர் பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா, இந்த வி சேகர்ங்கிறது தெரியும்ல, அதனால இந்த வரவேற்றான் செலவு பத்திரம், கொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், வேற என்ன பிரதர் பால்கரனா, அந்த மாதிரி நிறைய கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்ப இந்த டைட்டில்லாம் வந்து இந்த டைட்டில்லாம் வந்து ஃபுல்லா பழமொழியா இருக்கும். பிளஸ் அதே நேரத்துல வந்து இதோட இது யார் ஆக்டர்ஸ், இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டா உங்களால டக்குன்னு ஒரு படத்துக்கு டக்குன்னு மேட்ச் த வேர்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வடிவேல், கோவை சரளா, விவேக், அதுக்கப்புறம் நாசரு, இவங்க எல்லாம் அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துருவானுங்க. பிளஸ் அந்த ஒரு டிபிக்கல் இந்த செட்டப் இருக்கு தெரியுமா, ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு 5 வீடு இருக்கும், 3 வீடு பக்கத்துல ஒரு வீடு, இது எல்லா படத்துலயும் இருக்கும் அவருக்கு. அப்புறம் ஒரு குட்டி கிணறு, குட்டி கிணறு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அந்த தையல் மிஷின் ஒண்ணு இருக்கும் எல்லா வீட்லயும். இல்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கிரீன் ஸ்கிரீன் போடாத பரிதாபங்கள் வீடியோவா இந்த மிடில் கிளாஸ் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு செட்டப். அவர் வந்து ஒரே செட்டு போட்டு 4 படம் மட்டும் போயிருவாரு நீட்டா. ஆமா நீங்க இல்ல சூப்பர் தான். இல்ல அத சொல்லும் போது இங்க நீங்க இந்த ஃபீலிங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நான் மாம்ச விட்டுட்டேன். மாம்சுக்கு ஒரு வீர வணக்கம் போட்டுதான் மூவ் ஆகி போயிருக்கணும். அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அரண்மனை ஒரு மாளிகை வாடகைக்கு எடுக்கவும், 4 அழகிகளை கால்ஷீட் புக் பண்ணவும், இப்பா பாதி அண்ணாவிடம் 4 சாங் வாங்கவும், படபடன் படத்தை எடுத்து முடிக்கவும், 15 நாள் ரிலீஸ் போட்டு கிளம்புவார்ல. இந்த எல்லா அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்சிட்டியும் பைண்ட் பண்ற ஒரு ஃபேக்டர் சுந்தர் சி மாம்ஸ் தான். அவரே கேரக்டரா வருவார் பாத்துருக்கீங்களா? போடாம மூவ் ஆக முடியாது. ஆக்சுவல் கை ஹூ ஃபக்ஸ் அப் தி கோஸ்ட் வந்து தலைவன் தான். அவர் இருட்டு படத்துல கோஸ்டே ஃபக் பண்ணிருக்காரு தெரியுமா? அதான் பிரதர். இல்ல நம்ம ரூம்ல இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ஒருத்தன் காமெடி ஒருத்தன் திருடுறது, பல்ச்சு சொல்றதுக்குள்ள ஓடி விட்டு அதை கடத்திட்டு வர்றது, இதெல்லாம் பண்றது. பாட்காஸ்டுக்கு ஒரு காமெடி ஓலன்னு நினைச்சேன் பிரதர், ஒரு டான்ஸ் காமெடி ஓலன்னு நினைச்சேன், அதுக்கு உள்ள ஓடியாரீங்க. ஐயோ காமெடி போச்சு அப்படின்னு உங்க காமெடி நான் திருடுறதும், என் காமெடி நீங்க திருடுறதும், இன்னொரு காமெடி ஒண்ணு உள்ள வந்திருக்கு எபிசோட்ல. அந்த காமெடி யாரு? ஹலோ பிரதர். ஓ இவர் இருக்காருங்க பக்கத்துல டைலர். வணக்கம் நண்பா. என்னங்க அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போயிட்டு இருக்குதுங்க. நான் வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். நல்ல வேலை நான் மியூட் பட்டனுக்கு தேடிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். அதான் பண்ணிட்டு இருந்தேன் நானே. ஓவர்லாப்புக்கு அது பேசினேன், கண்டுபிடிச்சிட்டீங்க. சூச்சமத்தை கண்டுபிடிட்டீங்க. ஒண்ணும் இல்ல பிரதர், நான் இன்னைக்கு உங்களை நெக்லெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம். இப்படி ஒரு இம்பசைல வந்து இதுக்கு பேர் தான் நம்ம இது மெட்டா நரேட்டிவ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா ஃபார்ம் ஆகுது பாருங்க. பழைய எபிசோடுகளில் பார்க்கப்பட்ட டைலர் டர்டன் வந்து இங்க ஒரு கேமியோ டக்குன்னு.
இல்ல இப்ப டடங் டங் டங் டடங் அந்த மியூசிக் மட்டும் வரும். அதான் சொல்றேன். அப்ப நீங்க தாய்லெக்ஸான்னு கேக்குறேன் நான். புரியல என்னதுங்கண்ணா இது தாய்லெக்ஸான்னு கேக்குறாங்க பிரதர். அப்படின்னு என்னதுங்க? ஐயோ தெரியாதா உங்களுக்கு? ரோலெக்ஸ் ஏங்க யாருங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? பிரமாதமா இருக்கு. ஏங்க எக்ஸ்மேன் இது எல்சியூல அடுத்து எல்சியூ யூனிவர்ஸ்ல அஜித் வராருங்க. கையில வந்து எக்ஸ்மேன் கையோட வராருங்க. அவர் அந்த போட்டோ பல வருடங்களா அஜித் ஃபேன்ஸே ஹாண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேங்க. இப்பதான் அந்த கெட்டப் அஜித் குமாருக்கு ரீச்சா இப்பதான் பாதி போட்டு சுத்திட்டு இருக்காரு. இந்த கெட்டப்ல வராரு. தாய்லெக்ஸா வராருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரோலெக்ஸோட அண்ணன் தாய்லெக்ஸ். இப்ப வந்துட்டு பிளட் ஸ்வீட் ரிவெஞ்ச் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, பிளட்டி ஸ்வீட் ரிவெஞ்ச். பிளட்டி ஸ்வீட் எனக்கு தெரியல. இது இப்ப வந்துட்டு இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு பெரிய லிபர்ட்டி இருக்குது. பட் இருந்தாலும் கிரிஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பார்டர்ல இருக்குங்க. யாராவது ஒருத்தன் இப்ப இந்த எல்சியூ மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு அந்த அரண்மனை யூனிவர்ஸ் கேட்ட உடனே ஹாண்ட் ஆகுது. ஐயோ இதுல இப்படி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கே அப்படின்ட்டு. மேபி வேணா இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் எல்லாம் ஸ்பின் ஆஃப்க்கு ட்ரை பண்ணலாம். ஒய்காண்ட் அரண்மனை பி வித் காஞ்சனாங்கிற மாதிரி போனாங்கன்னா மேபி பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும். அது இல்ல அதான் நான் முன்னாடி இத பத்தி நாங்க பேசணும். நீ சொல்றது கிராஸ் ஓவர். அதான் அப்படி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஸ்டாண்ட் அலோன் நரேட்டிவா ஒரு A to B போய் சேரணும். நான் தனியா ஒரு கதை சொல்லிருக்கேன், நீ தனியா ஒரு கதை சொல்லிருக்கேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்போம். அது வந்து எப்படி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆகும்? இப்ப நம்ம கரெக்டா அது ஆக்சுவலா அது ஒரு வேலிடான பாயிண்ட். பட் இருந்தாலும் ஏன்னா இப்போ ஜிவிஎம் எல்லாம் எடுத்தோம்னா 3 காப் ஸ்டோரி சேர்ந்து விட்டு ஆட்டினாப்லன்னா அப்புறம் என்னத்துக்காக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அவரோட காப்பி எல்லாம் செகண்ட் வைஃபோட ஆராதனான ஒருத்தர் கத்திட்டு இருப்பாப்ல, இவன் பொண்டாட்டி அவங்கிட்டு இருக்கு, அவன் பொண்டாட்டி இவங்கிட்டு இருக்காங்க மாதிரி போயிடும். எல்லாருக்கும் செகண்ட் வைஃபா இருப்பாங்க, மறுவாழ்வு கொடுத்தவங்களா இருப்பாங்க. ரொம்ப சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதுலதான் சத்யதே டிஃபர் ஆகிறாரு. அவர் ரெண்டாவது புருஷனா கரெக்ட். ஜிவிஎம் டைஹார்ட் ஃபேனா இருப்பாப்ல போலயே. ஆக்சுவலா இப்ப எனக்கு சொல்லும் பொழுது என்ன தோணுன்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்ஸ் அன்பு செல்வன் மற்றும் இவரு ராகவன் பிளஸ் இவரா பிரமாதமா ஜிவிஎம் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருப்பான்டா. ஆக்சுவலா என்னன்னா அது வந்து 3 டிஃபரெண்ட் கேரக்டர் கிடையாதான் மச்சி. 3மே ஒரு நபர் தான், பேரை மாத்திருக்காரு அவ்வளவுதானா. 3 பேருமே ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஏஜ்ல வந்து எப்படி இருப்பாங்க இல்லையா? ஆமா. இது ஆக்சுவலா நான் ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சொன்னா சூப்பரா எங்கயோ யார் சொன்னாங்க. ஆனா இதான் லாஜிக் தான்டா. எல்லா ரைட்டர்ஸ்க்குமே ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் எல்லாரோட மைண்ட்லயே இருப்பாங்க. ரைட்டரோட மைண்ட்ல குரோசவா சொன்னதுங்க. குரோசவா என்னத்துக்கு ஆகுறது அதான் சொல்றேன். அதெல்லாம் நம்ம யூனிவர்ஸா எடுத்து கன்சிடர் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ ஒரு என்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வச்சு நான் ஒரு கதை சொல்லிட்டேன். சரி, அதே கேரக்டரை இன்னும் கொஞ்சம் வேற செட்டிங்ல வச்சு இன்னொரு கதை சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இந்த வேற போலீஸ் எல்லாரையும் ஒரே யூனிவர்ஸ்குள்ள போட்டா அப்படின்னா அப்படி வராது. ரோஹித் ஷெட்டியோட இந்த படம் அதையும் பேசி முடிச்சிட்டோம். வரும்போது இது வரக்கூடாதா ப்ரோ? வரலாம். ஆனா இல்லங்க, நீங்க நல்லா அதான் சொல்ல வரேன். இது கிடையாது. இப்போ சூரியவன்ஷில பாத்தீங்கன்னா 3 பேருமே கம்ப்ளீட்டா வேற ஆளுங்க. சிங்கம் தமிழ்ல ஹரி மாம்ஸ் எடுத்த ஒரு படத்தோட கேரக்டர் அங்க தூக்கிட்டு போனாப்ல. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வேற கிரியேட்டர்ஸோட வேற கேரக்டர்ஸ ஒரே படத்துல போட்டு அவரு ஒரு புது ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆனா இது அதான் இப்போ இது 3மே எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேருமே சேம் ட்ரெய்ட்ஸ் இருக்க, சேம் கேரக்டர்ஸ் இருக்க, ஒரே அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ நரேட்டிவா பார்க்கும் உனக்கு கதையா யோசிக்கும் போது 3 ஹீரோ ஒரே படத்துல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு தோணலாமே தவிர இன்ட்ரெஸ்டிங்கான நரேட்டிவ் கிடையாது. 3 பேருமே ஒரே மாதிரி யோசிக்கிற, ஒரே மாதிரி பண்ணக்கூடிய ஆமா ஒரே படம் தான் அதுவும். இப்போ நல்லா இருப்பாங்க. அதுல 3 வில்லனுமே நல்ல ஸ்டாண்டர்டான அவர் ஜிவிஎம்க்கு நான் எப்பவுமே சொல்றேன், அவர் படம் எல்லாம் சூப்பரா ஓடுறதுக்கான மெயின் ரீசன் வில்லன் நல்லா எழுதுறது தான். இப்ப வரைக்கும் கூட நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ணாம இருக்க ஒரே விஷயம் வில்லன் நல்லா எழுதல. ஜிவிஎம் சூப்பரா பண்ணது தான், சூப்பரான வில்லன் எழுதும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வில்லன் யூனிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா?
ஒரு சூசைட் ஸ்குவாட் இதுதான் இறக்க வில்லன்லாம். முடியும். ஆமா டேனியல் There was an பாலாஜி inside joke நினைக்கிறேன் பாவம். ரஞ்சித் ப்ரோவா இல்ல ஹரி ப்ரோவான்னு தெரியல. ஒரு சின்ன சிரிப்பு வேற வருது. ஏன்னா பாட்காஸ்ட்ல bro, பெண்கள்லாம் இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அயோக்கியா தான் அந்த சிம்பா தெரியுமா? ஐயோ அந்த சூரியன் அயோக்கியாங்க நம்ம விஷால் அண்ணன் தாங்க அது. ஆமா ஆமா அதுதான் சிம்பாவா? பாத்தீங்களா, இததான் சொல்றேன். ரோஹித் செட்டி மாமா வந்து ரொம்ப தெளிவான ஆளு. கஷ்டப்பட்டு யோசிச்சுலாம் இருக்கிறதுல ஆல்ரெடி 3 பேர் தனித்தனியா கிரியேட் வச்சிருக்க தனித்தனி காப்ஸ் எடுத்துட்டு ஒரே படத்துல போட்டு எனக்கு தெரிஞ்சு சுல்புல் பாண்டாவே கூட்டு போவார்னு நினைக்கிறேன். வாங்க நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க, உங்களையும் போட்டு 4வது படம் ஒன்று எடுப்போம் அப்படின்னு பண்ணாலும் பண்ணுவாரு. அதை விடுவோம். சுல்புல் பாண்டே வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒஸ்தி வேலை. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் காப் கேரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. ஒஸ்தி வேலை தான் வந்து சுல்புல் பாண்டே. சல்மான் கான் நடிச்சு தமிழ் சினிமாஸ் டாப் இல்ல தமிழ் சினிமாஸ் வர்ஸ்ட் 10 காப் ஸ்டோரிஸ் எடுத்தா கூட அதுல ஒஸ்தி வராது இல்லையா? கஷ்டமா இருக்குங்க. இல்லடா, ஆனா எனக்கு தெரியலங்க, இது வந்து கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன் வச்சுக்கேன். ஆனா இதான் உண்மை. தபங் வந்து ஹிந்தியில சூப்பர் ஹிட் படம் சரியா? சல்மான் கான் நடிச்ச சுல்புல் பாண்டே தபங் வந்து சூப்பர் ஹிட் படம். அந்த இதான் தரணி வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணி ஒஸ்தின்னு எடுத்தாப்ல சரியா? நீ என்ன வேணா சொல்லிக்கலாம், படம் மொக்கையா தான் இருந்துச்சு, கடைசியில கிளைமேக்ஸ் ஓவர் த டாப்பா இருந்துச்சு என்ன சொல்லலாம். ஆனா ஆஸ் அ கேரக்டரா ஒஸ்தி வேலன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ஜாயபிள் கேரக்டர்ஸ். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஹீரோ கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது, இந்த நீ கில்லி அதெல்லாம் பார்க்கவும் உனக்கு ஒரு ஃபீல் வந்து தெரியுமா? ஹீரோ ஒரு செம ஃபங்கியான ஒரு ஹீரோ கேரக்டரா எழுதிருப்பான்டா. சிம்பிளா சொன்னா இவ்வளவுதான். இப்போ அந்த மல்லிகா பாட்டு வர ஸ்டார்டிங்ல அந்த பாட்டுல வில்ல இது ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். குறுக்கல போய் அந்த பாட்டுல வில்லனை ஓரம் கட்டிட்டு டேக் ஓவர் பண்ணி அதே பாம்பே ஹீரோயினோட டான்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு போற ஹீரோ கேரக்டர். இந்த மாதிரி ஒரு ஃபங்கியான கேரக்டர் வந்து வேற யாரும் எழுதி நான் பார்க்கல. சோ எனக்கு வந்து ஒஸ்தி வேற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு நல்ல கதை எடுத்தா நான் சந்தோஷமா பார்ப்பேன். அதுவும் இல்லாம அப்ப பார்த்தேன்னா காப்ஸ் எல்லாம் உனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப ரூடா காட்டும் போது இவன் வந்து காசு அடிச்சுட்டு அந்த காசை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வண்டி வாங்குறது அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பரா இருக்கும்டா. இப்போ அன்பு செல்வன் சத்யதேவ் எல்லாம் பார்க்கவும் உனக்கு போர் அடிச்சிடும். இப்ப இவங்க 3 பேரையும் ஒரே படத்துல வச்சு பாத்துச்சுக்க, அன்பு செல்வன் சத்யதேவ் ராகவன் ஒரே யூனிவர்ஸ்ல வச்சு பாத்தீங்கன்னா உனக்கு போர் அடிச்சிடும். இதே அன்பு செல்வன் கூட நீ ஒஸ்தி வேலனை பேரப் பண்ணி பாரு, கதையே செம டைனமிக்கா மாறும். நான் கூட நீங்க நடுவுல நம்ம இவரு விஷால் இருக்காப்ல அவரை பேர போட்டுருவீங்களான்னு பயன்ட்டேன். விஷால் நிறைய போலீஸ் கேரக்டர் நடிச்சிட்டாருங்க. அங்க இவரு ஆமணியில பறந்தவர் நான் சொல்றேன், சும்மால பறந்தவர். மொத்தம் ஒரு 50 போலீஸ் கேரக்டர் நடிச்சிட்டாரு அவரு. நீங்க எதுலயுமே அவரை வந்து இது பண்ண முடியாது. அவரை மட்டும் வச்சா நீங்க ஒரு காப் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கலாம். இப்ப லத்தியில கூட போலீஸா தான் வந்தாரு கடைசியில. எனக்கு தெரிஞ்சு டிஜிபில இருந்து கடைசி கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லா போஸ்டிங்லயும் ஒரு படம் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். மொத்த போலீஸ் ஐராக்கியே அவர் கையில இருக்குது. ஆமா ஏங்க எண்டாவதுலே என் தலைவன் தாங்க பிள்ளையார் சொல்லியே போட்டதுக்கு. அட்மினா நான் வந்து இப்போ இவர் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, லேட் கமர் ஒரு 1/2 hour கிளாஸ்க்குள்ளேயே முட்டி போட வைங்கன்னு சொல்லுவேன். பேசி முடிச்ச எல்லா டாபிக்கும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரியா. ஓ தலை, அதான் நான் நினைச்சேன் அப்பவே முன்னாடியே டீல் பண்ணிருப்பீங்கன்னு. விஜய் தியாகராஜுக்கு வர்ற சூரியவன்சி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அப்புறம் வெற்றிவால் விட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? அது விட்டு வச்சிருக்கேன், அதை வேணா பேசுங்க. தான் சொல்றேன், என் தலைவன் அடுத்து வருவாப்ல. இதுதான் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்துட்டு சில பேர் நமக்கே தோணும்ல, பொட்டன்ஷியலி வயபிளா இவங்களால கன்ஃபார்ம் படம் பண்ண முடியும், வேற லெவல்ல ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண முடியும்னு. அதுல வந்துட்டு பாரஞ்சித் அண்ட் வெற்றிமாறன் ஆர் மை சாய்ஸஸ் நான். ஏன்னா பாரஞ்சித் மாதிரி பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் எவனாலையும் கிரியேட் பண்ண முடியாது, அண்ட் வெற்றிமாறனையும் எவனாலையும் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களோட ஓல்டு கேரக்டர்ஸ்லாம் பெரும்பாலும் என்ன சொல்றது, அந்த ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கிறனால ஈஸியா இவங்களால வந்துட்டு கேட்டர் பண்ணி ஒரு படத்தை சூப்பரா எழுத முடியும். பட் ஸ்டில் எல்லாமே வந்துட்டு வேற வேற டைம் ஃப்ரேம்ஸ்ல இருக்கிறது மாதிரி இருக்கிறனால இப்ப இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு பெரிய ஸ்பின் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியல. பட் ஆனா ஒரு சில படங்களுக்கான யூனிவர்ஸா பில்ட் பண்ண முடியும் இல்லையா? ரஞ்சித்தோட மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கேரக்டர்ஸ் வச்சே தனித்தனி படம் பண்ணி அதை ஒரு யூனிவர்ஸா கிரியேட் பண்ண முடியும்.
மெட்ராஸ் படத்தோட ஹிஸ்டாரிக் ஈவெண்டா சார்பேட்டா வச்சு ஏதோ ஒண்ணு வாட் எவர் சம் கிராஸ் ஓவர்ஸ் பண்றதுக்கான ஈஸியான வயபிலிட்டி இருக்கக்கூடிய படங்கள் வந்துட்டு ரஞ்சித் படங்கள். எனக்கு இன்னுமே இந்த ஏரியா தான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது கன்ஃபியூசிங்கா கிரேஷாவே இருக்கு. என்னன்னா வாட் வாட் குவாலிஃபைஸ் ஆஸ் அ சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜானி கேரக்டர் இருக்கு இதுல மெட்ராஸ்ல, ஜானி கேரக்டர் எடுத்து ஜானி எப்படி ஜானி ஆனா அப்படின்னு நான் ஒரு கதை எழுதுறேன். இப்போ நான் அதை ஸ்பின் ஆஃபா சொல்லுவேனா இல்ல டஸ் தட் பிகம் சினிமாட்டிக்? ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா சினிமாட்டிக் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா நீ சொல்ற தனித்தனி ஒரு படத்தோட கதையும் குமுலேட்டிவா சேர்ந்து இட் ஷுட் கிளைமேக்ஸ் இன்டு ஒன் பிகர் ஸ்டோரி. அப்பதான் நான் ஆமா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு இல்ல, ஆனா இப்போ நீ அப்பதான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அது இப்போ நீ ஒன்ட்ட ஒரு பெரிய கதை இருக்கு. நான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எப்படி பாக்குறேன்னா ஒரு பிகர் டூல் டு டெல் அ பிகர் ஸ்டோரி. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு என்கிட்ட, ஆனா எல்லா கேரக்டர்ஸோட கதையும் ஒரே இதுல சொல்ல முடியல. ஓகே, ஒரு பெரிய செட்டிங் வச்சுட்டு அதுல சின்ன சின்ன எபிசோட்ஸா இப்போ வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு எபிசோட்ஸ்லயும் ஒரு தனி கேரக்டர்ஸோட எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா பிகர் ஸ்டோரியும் அப்படி இல்லைன்னா அது ஸ்பின் ஆஃப் சொல்லலாம். நீ யோசிச்சு பாரு, ஜானி கேரக்டர் வச்சு தனியா ஒரு கதை எடுக்கிறேன், ஆமா அது ஒரு தனி கதை, அது ஸ்பின் ஆஃப். அதுல இருந்து நீ அதை நான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதை டிஃபைன் பண்ண முடியல என்னால. இல்லன்னா அது வந்து சுயம்வரம் மாதிரி ஆயிடும். சுயம்வரமா? அர்ஜுன் ஒரு ஸ்பின் ஆஃப் வருவாருங்க, கவனிச்சது இல்லையா? என்னடா இரு, ஆமா பாம் டிஃப்யூஸ் பண்ண வருவாரு. எந்த படத்தோட கேரக்டர் அது? அது ஏதாவது அர்ஜுன் பல படங்கள்ல இது ஒரு பதிவானப்பா. பாம் இருக்குன்னா வந்து டிஃப்யூஸ் பண்றதுக்கு தானே ஆக்ஷன் கிங் இருக்காப்ல. எல்லா படத்துக்குலயும் வந்து டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. கட்டவே வச்சிருந்தா அந்த பக்கம் கேப்டன் வந்து பாம் வைக்கிறதுக்கு இதான தீவிரவாதிகள் கூட அடிச்சுட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். இல்ல நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் பாம் இது பண்ற சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தோணுது. நிறைய படங்கள் இருக்குடா இந்த லாஜிக்ல. கேப்டன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு சரியா, ஏதோ 80s வந்த படம் நினைக்கிறேன், 80s 90s வந்த படம். அந்த படத்துல யாரு? கேப்டன் பிரபாகரன் கிடையாது, கேப்டன் வெறும் கேப்டன் ஒரு படம் இருக்கு. அதுல யார் ஹீரோ? சரத்குமார் நடிச்சது. ஆமா ஆமா, சரத்குமார் நடிச்சது. தளபதினு ஒரு படம் இருக்கு, அதுல யார் ஹீரோ தெரியுமா? ரஜினி. இன்னும் 2-3 படம் பார்த்து வச்சிருந்தேன். ஐயோ இப்ப நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன், சும்மா ரேண்டம் வேற எதுக்கும் பார்த்து வச்சிருந்தேன். இது இந்த மாதிரி நீங்க டைட்டில் வந்து இந்த ஹீரோ ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும், உள்ள போய் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஹீரோ நடிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரியே நம்ம ஊர்ல 6-7 படம் இருக்கு. நான் இப்ப நீங்க இதை சொல்லும் போது தோணுது ஆக்சுவலா அந்த படத்துல அவன் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹீரோக்கு நம்ம ஒரு பர்சனா மாதிரி செட் பண்ணிட்டோம். இவர் இந்த மாதிரி படங்கள்ல இவர் நடிப்பாரு, இந்த மாதிரி படங்கள்ல இவர் நடிப்பாரு அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஹிட் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு செட் பண்ணிட்டானுங்க நம்ம இதுதான் போல அப்படின்னு பிரச்சனை. அதெல்லாம் எப்படி வாரிசுல வந்து விஜய் நான் வந்து கியூட் எக்ஸ்பிரஷன் கிங் நினைச்சுக்குவாரோ அத கியூட்னு அவர்கிட்ட யாரா சொன்னது? சரி விடுங்க, அது ஒரு எவல்யூஷன் ஆஃப் விஜய்ங்க. பிக்காச்சுல இருந்து ரைச்சு மாறுற மாதிரி தளபதியில இருந்து கியூட் பதிக்கான ஒரு ஐயோ என்னையா அது, கியூட் பதிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு, பதிய தெரியாம சுத்திட்டு இருக்கிற நீ, பாவம் பண்ணிட்டலாம் கோத்தா, பாவம் பண்ணிட்டேங்கிற மாதிரி கியூட் பதிங்க. ஆனா எனக்கு இருக்கவே ரொம்ப பாவமா இருந்தது தெரியுமா? இவ்வளவு நாள் கூட நான் வந்து கொடுத்த காசு நம்மள இப்படி போட்டு சூத்தடிக்கிறானுன்னு சொல்லிட்டு காண்டுதான் டிக்கெட்ல. ஆனா எனக்கு விஜய் மேலேயே பாவம் வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேக் கிளாஸ்ல விஷயம் தெரியுமாடா, அந்த ஷேவ் பண்ணி அந்த சின்ன பையனா தெரியணும்ன்றதுக்கு ஃபுல் ஷேவ் பண்ணதுக்கு ஐடியா கொடுத்ததே விஜய் தான்டா. நீ வந்து 4 மில்லியன்ல இருக்கிற 4 மேண்டர் வரைக்கும் இருக்கு. இல்லடா இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வந்துட்டு அந்த இவனுக்கு மாப்பிள்ளை கிரிக்டா ஓட்டானுங்க விஜய்க்கு. அதுல இல்ல அஜித் குமாருக்கு வீரத்திலேயே ஓட்டானுங்க கிரிக்டா. செகண்ட் ஹாஃப்ல வந்து செஞ்சாருவாரு தர, எனக்கெல்லாம் அப்படியே ரத்த கண்ணீரா வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிங்கமா இருந்தவனை கூப்பிட்டு வந்து பப்ளிக் லாக் பண்ணி அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை போட்டு பாவா ஜெமினி கணேசன் பாவா அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கானுங்க. இதே தான்டா கபாலிலையும் பண்ணானுங்க. கபாலில பாத்திருக்கேன்ல, கபாலில அதேதான் இஷ்யூ பண்ணாங்க. டக்குன்னு ரஜினி அது நல்லா இருந்த ரஜினி அந்த ஃபுல்லா மீசி சர வச்சு யார ஐசியூல இருந்து மடார்னு எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்காருன்னு பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம தமிழ் டாக்கிஸ ஓட்டுறது
எதுக்குடா பாடி ஷேம் பண்ற அப்படின்னு. தப்ப ஃபுல்லா இவனுக்கு வந்துட்டு உண்டியல்ல காசை போட்டுறது. இல்லடா அவனுக்கு தாடி ஷேப்னா ஃபேஸ் ஃபேட் அப்படியே தெரியுது சரியா, எப்படி எடுப்பானுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்று இருக்குண்ணா, முதல்ல எதுக்குண்ணா பாருங்க. ஆனா ஒண்ணு இருக்கு, இது வந்துட்டு ஃபார் எனி ஹீரோ திஸ் தியரி மைட் நாட் ஒர்க். பட் விஜய்க்கு வந்துட்டு நீ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம ஆர்ட் ஃபேன் குரூப்பா பேசிட்டு இருக்கோம். நீங்க விஜய் ஃபேன்ஸ்ட போய் இதை பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆகி போகும். அது கியூட் பதிரா நான் ஏன் சொல்லி நடிப்பானுங்க. எனக்கு நான் தியேட்டர்ல பார்க்கும்போது ஆர்கேசமாயிட்டு இருக்கிறானுங்க ஒரு 4-5 பேர் அதை பார்த்துட்டு ஐயோ அண்ணா அப்படின்ட்டு இருக்கிறானுங்க. இது இரலவெண்ட் தான். ஹரி வந்து தியேட்டருக்கு போயிட்டு போறோம் பக்கத்துல உட்காந்து அது சொல்லு. என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு ஒவ்வொரு சீனும் முடியும் போதும் இந்த அடுத்த 10 நிமிஷம் படம் பட்டாசா இருக்க போகுது அண்ணா, இந்த படத்துக்கு வந்து நான் 5வது தடவை வந்திருக்கேன், திருச்சியில இருக்கிற எல்லா தியேட்டருக்கும் போறேன், விஜயோட படத்தை வாரிசை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்டா. இது போட்டு வந்திருக்கேன்றான்டா, என்கிட்ட லாஸ்ட் ஆஃப் பேல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல உட்காந்து அந்த டயலாக் எல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். அந்த இன்டர்வல் எல்லாம் இந்த பாஸ் ரிட்டர்ன்ஸ், இப்போ அம்மா போன தடவை அம்மாக்காக வந்தேன், இந்த மாதிரி அப்பாக்காக வந்தேன், அவங்க அங்க ஸ்கிரீன்ல சொல்றதுக்கு முன்னாடி அதை இங்க சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்துல. நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இன்டென்ஸ் ஃபேன் பேஸ பாத்தியோ, நான் என் பக்கத்துல வந்துட்டு 3 பொண்ணுங்க. நானு இவர் ரஞ்சித் ப்ரோ, ஐ மீன் நம்ம இவர் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கிறது ஏப்பா, அதுவும் ஒரு பசிதானப்பா. அதுக்கப்புறம் கிக் இருக்கிறாப்புல, அது பக்கத்துல வேற ஒரு நண்பர் இருக்கிறாப்புல, அவர் என்ன வந்துட்டு பாவலாவா உட்கார வச்சிட்டாரு அந்த பெண் பக்கத்துல. அந்த அம்மா கியூட் பதி ரியாக்ஷன்ஸ்க்குலாம் அப்படியே ஆர்காசம் ஆயிட்டு இருக்குது. அடங்கோமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு எனக்குலாம். நமக்கு இங்க ரத்தம் கக்கிட்டு இருக்குது. அட பதி வந்துட்டு லைட்டா ஒரு இந்த வாக் போடும்போது டக்குன்னு ஒரு இது போடுவாரு தெரியுங்களா, மொமெண்ட் போடுவார்ல விஜய். நார்மலா நடக்க மாட்டாரு, டக்குன்னு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு வாங்குவாங்க ஸ்டைலுக்கு. அப்புறம் நேரா போயிட்டு நம்ம ஷாம புடிச்சு ஒரு 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 பட் ஸ்லாப் கொடுத்துட்டு அப்படி இப்படி நகருவாப்புல. அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்துருணி ஆம்புலன்ஸ்க்கு வேசேன்றாங்குது அந்த அம்மா. பயங்கரம் பண்ணி இவரு வந்துட்டு கிரிஞ்சு ஓவர்லோட் ஆகி போச்சு பாவம். படத்தை பாக்குறதா இல்ல இந்த அம்மா ஆர்கேசம் ஆகிறது பாக்குறதா ஒரே கூத்தாயிருச்சு. அப்பதான் தெரிஞ்சது கியூட் பதியோட பவர் என்னன்னு. ப்ராபப்ளி அதனாலதாங்க எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கேட்டர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பிளடி ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு ஏன் வச்சிருக்காப்புலன்னா, கியூட் பதி வந்துட்டு ரிவால்வ் ஆகிறாரோன்னு எனக்கு ஒரு மைல்டு டவுட் வருது. எங்கேயோ வாட அடிக்குது அப்படின்னு. அது சாக்லேட் இதுலயே பண்ணுவாருங்க கியூட் பதி ரியாக்ஷனு. பேக் அப்படியே சொருவாப்லையே சட்டைய, அதான் கியூட் பதி. இல்ல இல்லடா, அதுல ஒரு லெவல் ஆஃப் இது இருக்குடா. அது மாஸ்டர்ல ஜேடிக்கு நிறைய அந்த மாதிரி மேனரிசம்ஸ் ஜேடி கேரக்டர்ல இருக்கும். கவனிச்சு நான் இப்ப ரீசெண்டா மாஸ்டர் பார்த்தேன். இந்த பேண்ட் லூசா இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்றது, அதெல்லாம் வந்து வைரவாலையும் பண்ணுவான்டா கமலே. ஆமா இல்ல அது விஜய் வந்து அதுதான் எனக்கு லோகேஷ் வந்து எனக்கு தெரிஞ்ச அதை சூப்பரா யூஸ் பண்ணிடுறாப்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேடி கேரக்டர் யூஸ் பண்றதுல லோகேஷ் ஆக்சுவலாவே அவன் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாவும் காமிக்கலாவுமே அது ஒர்க் அவுட் ஆயிரும். அது நல்லா இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்சு இதுல அதுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். பாப்போம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபேன்ஸை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலாவே இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் பார்த்துட்டு அவ்வளவு சூப்பரா இல்லப்பா விக்ரம் இந்த இதளவுக்கு இல்ல, சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கானுங்க ஒரு பாவப்பட்ட ஜீவனை. எனக்கு அதுக்கப்புறம் தான் வன்மம் ஆயிருச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னடா அவ்வளவு நல்லா இல்லைன்னு தான் சொன்னேன். அது அனௌன்ஸ்மெண்ட் இது நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் ஒருத்தர் போட்டு அடிச்சீங்க அந்த மாதிரி ஓவரா. பேரை பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விஜயோடது. ஐடில வேலை செய்யற ஒரு நாய்க்கு தமிழ் சினிமா நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன. ஆனா இவனுக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா, லோகேஷ் தமிழ் சினிமா யாரா காப்பாத்துவாங்க, எத்தனை பேர் பெப்சி தொழிலாளர்கள் வாழ்க்கை நம்ம அடிக்கிறாங்க. நான் எப்ப தெரியுமா மிகப்பெரிய ஷாக் ஆச்சு எனக்கு. இதை பேசிட்டு இருக்கோம் சரியா, இந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தர் குறுக்குல வந்து சொல்றான், ஆமா இப்படி எல்லாத்தையும் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்ப RR போய் நாட்டுக்கு போய் ஆஸ்கர் வாங்க போது நம்ம இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். டேய் அதுக்கு என்ன விதமான பாலிடிக்ஸ் புரியுதா? மாப்பிள்ள டாபிக் எங்க போது தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு பேசும்போது. நம்ம அவனுக்கு ஏதோ படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு லைன் போட்டோன்னு எனக்கு ஆத்தாடி பைத்தியமாயிவே. இவரு ஒரு கேங்கு. ஆக இதற்கு மத்தியில் லியோ என்று ஏன் பெயர் வந்தது,
விஜய் மறுபடியும் கிறித்துவத்தை உள்ளே துணிக்கிறாரா அப்படின்னு ஒருத்தர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய சிலுவை இருக்கும், அந்த இதுக்கு மேல நடந்து வந்துட்டு இருக்க ஷார்ட் இருக்குமே இதுலயே, இந்த வீடியோலயே வரும். நாளைக்கு பாரிசால் வீடியோ நடக்குது. அவரு பாவம் கிறிஸ்துவ ரிலீஜியன் கிறிஸ்துவத்தை போடுறாரு. எனக்கு புரியல, எனக்கு வைக்க கூடாது, ஏன் வைக்க கூடாது? உங்களுக்கு புரியலையா? ஸ்குவாட் பிளஸ் ஓட்டுல ப்ரோ, ஸ்குவாட் வந்து சாக்லேட்ல ஓடும்போது தெரியலையா? நீங்க வந்து கத்தி படம் பாத்தீங்களா? சொல்லுங்க. கத்தி படத்துல லயன்ஸ் கிளப்ல இருந்து அவர் அவார்டு வாங்குவாரு. லயன்ஸ் கிளப்போட சப்சிடரி தான் லியோ. அவர் என்ன இதுல இருந்து கேட்டர் பண்றாருன்ற இந்த குறியீடு உங்களுக்கு புரியலையா? இன்னும் புரியல. எனக்கு புரிஞ்சது ப்ரோ. இந்த சேரிட்டபிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுட்டேன் ப்ரோ. புரிஞ்சிருச்சு ப்ரோ. டோட்டலா டீகோட் பண்ணிட்டீங்க. ப்ராபபிலி உங்களுக்கு பாரிசாலன்ல இருந்து கால் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு இருக்க அப்படியே இவரோட வாய்ஸ் விஜயோட ஃப்ரண்ட் பாக்கெட் கிழிச்சியா உள்ள பிரைரி ஆஃப் சைன் அப்படின்னு எழுதி இருக்கு இல்லையா? ஆமா. இயேசு வந்துட்டு எவெல்லாம் வந்துட்டு மனித கடவுள்னு சொல்றானோ அவன் எல்லாம் போட்டு தள்ளுற குரூப் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். சொல்லலாம் ப்ரோ, என்னன்னா இவனுங்க ஒருவேளை இவனுக்கு கிராஸ் ஓவர் ஆவானுங்களோ சாத்தான் அடிமைகள், சாத்தான் ஸ்லேவ்ஸ் வருவானுங்க பைக் எடுத்துட்டு. இது செம கைதா இருக்குங்க. சரியான எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டட் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நான் என்ஜாய் பண்ணுவேங்க. வினோத் ப்ரோவும் லோகி ப்ரோவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா நான் வந்து படம் பண்றேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே டிக்கெட் புக் பண்ணிடுவேன் நண்பா. சாத்தான் ஸ்லேவ்ஸ் என்ன நடுவுல திடீர்னு ஒரு பாட்டு உள்ள வரும், தக தகன்னு மின்னல் தான் அப்படின்னு வரும். டயலாகா வந்து அதுக்கப்புறம் வரணுங்க. எப்படி சார் தளபதி ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கீங்க, அது தெரியாது வேற லெவல் அப்படின்னு பாட்டு போடுறாங்க. இல்ல நீங்க வேற லெவல் சார் அப்படின்னு அப்புறம் டக்குன்னு வரும், நாங்க வேற மாதிரி சார் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி டப்புன்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு பாட்டை போட்டுவியா என்னப்பா நீ அப்படின்னு லோகிக்கு அட்வைஸ் கொடுப்பாரு இல்லையா வினோத் வந்து. லோகிக்கு அட்வைஸ் கொடுக்கறதா நம்மால் இருக்காப்லையே ஆடை ரத்னா. நீங்க கூப்பிடக்கூடாது டைலர், குலுகுலு ரத்னா தான் குலுகுலு ரத்னா இனிமே. அவன் கோல்மால் ரத்னான்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஆஃப் அண்ட் ஆவானுங்க. அதான் இஷ்யூ. இல்ல என்ன எல்லாம் விட்டீங்கன்னா ரத்னகுமாருக்கு தனியா ஒரு எபிசோட் போடுவோம் பிரதர். தியேட்டருக்கு போறவனுக்கு தான் பிரதர் அப்படி ஒரு ஒன்மை இருக்கும். நான் போனேன் பிரதர், நான் வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டேன். நானும் போனேன். நீங்க ஆன்டி இந்தியனுக்கா தியேட்டருக்கு போனவரு முதல் நாள் போனேன். தமிழ் சினிமா வளர்க்கறதுக்கு வேண்டி நான் அதை பண்ணேன், அந்த தப்ப பண்ணேன். லெஜெண்ட் ஓடிடில வருதான் பிரதர். ஃபர்ஸ்ட் டே FDFS நானு. எந்த ஓடிடில வருதா லெஜெண்ட்? அது தெரியல, விரைவில் அது ஓடிடி அவரே கிரியேட் பண்ணுவாருங்க. எங்க படம் திறக்கணும்னா ஓடிடி கிரியேட் பண்ண வேண்டியதுதான். நான் ஏன்டா வேற வரட்டும். ப்ரோ இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பேசிட்டு நம்ம வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்கும் மிஸ்கினை மறந்துட்டோம். அவர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணும். ஒரே நிமிஷம்டா, என்ன எங்க பேசிட்டு இருக்கோம் எதை பேசிட்டு இருக்கோம் தெரியாம உழப்பிருச்சு. அதான் மூணாவது டாபிக்கே இதுதான் இருந்துச்சு. லைக் தமிழ் சினிமால இதெல்லாம் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான் மாறலாம். டேய் இன்னொரு பிரச்சனை இருக்குடா, நான் சொல்லதான் அப்பவே பார்த்துட்டு தூங்கிட்டேன். என்னன்னா ஃபுல்லி பிலிமி இருக்கான்ல அந்த நாதாரி ரோனக் மங்கோட்டில் ஒரு வீடியோ போட்டான். இதே கண்டென்ட் நீங்க பேசணும் எல்லாமே அதுல இருக்கு. யோ இதுக்கு நான் இவன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், மட்டை ஒருக்கா முழுசா 20 நிமிஷம் வச்சு செய்ய தெரிஞ்சு அனுப்பிச்சாலும் அங்க பேசின எல்லா கண்டென்ட்டையும் என்னத்த புதுசா பேசிட்டு போறோம். ரோனக் மங்கோட்டிலோட கமெண்ட் போனீங்கன்னா தெரிக்க விட்டுருக்கானுங்க எல்லாம் புதுசா. ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு கமெண்ட், எனக்கு தெரிஞ்ச அந்த ரோனக் மங்கோட்டில் ரெஃபர்டு மாத்திரலாம் மாப்பிள்ள. நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இவனை நீ வந்து இவாடி கமெண்ட் பண்ணி யாருக்கு தெரியும் போது நார்மலா பேசுனாலதான் நான் சொன்னேன் சரி சொல்லிடுவோம் இப்பவேன்ட்டு. நான் அப்ப வந்த புதுசுல சொன்னாடா ரிவிலே போடாம பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு. டேய் அதுல சூப்பரா ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான்டா. டேய் அவன் வேற லீக்ல அதுல கமெண்ட் போட்டுக்கிறான், ஏன்னா அவன் ஃப்ரீ குட்ஸ் கொடுக்குறான் இனோவேட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு. அதனால தெரிக்க விடுறான் கமெண்ட். ஒருத்தன் போட்டிருக்கான் பத்ரி இருக்கான்ல, யாரு பத்ரி, நாசரு குருதி போனல் நாசரு,
அவன் வந்துட்டு விக்டரோட அப்பாவோ என்ன போட்டு வேற லீக்ல கமெண்ட் அடிச்சு வச்சிருக்கான்டா. அவன் என்னென்ன கூட எந்த விக்டர் என்ன இருந்தால் விக்டரோட அப்பாவா பத்ரி இருப்பான். சூப்பரா அவன் ஒரு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தான். அவன் பயங்கரமா அடிச்சிருந்தான் கமெண்ட். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அடிச்சு வச்சிருக்கானுங்க. சில கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது நமக்கே டேய் வேற லெவல் ஸ்பின் ஆஃப் இருக்கேடா அப்படின்னு தோணுச்சு. ஒருத்தன் வடிவேல வச்சு வேற லீக்ல அடிச்சு வச்சிருந்தான். ஸ்னேக் பாபுல இருந்து அங்க போய் அங்கிருந்து இங்க வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தா சூப்பரா இருக்கும் படம் அப்படின்னு போட்டிருக்கான். யார் ராஜா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. அது நீங்க வேணா அப்படியே அதை ஒன் சைடு அப்படியே அதே டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. இல்ல பிரதர், அது அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு, அது நான் ரெலவெண்ட் பட் சொல்லிடுறேன். தமிழ்நாடுன்னு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு பிரதர் ஒரு காலகட்டத்துல. ஏன்னா திருச்சி, சிவகாசி, திருப்பதி, திருத்தணி கிடையாது. தமிழ்நாடு கிடையாது. அவர் இன்னொன்னு பண்ணாரு, திகார் வேற இருக்காடா. ப்ரோ தமிழ்நாட்டுல இருக்க ஊர் பேர்லாம் கிடையாது. அவருக்கு ராசி வந்து தீல வர ஊர் பேர்லாம் தேடி வைப்பாரு. திருவண்ணாமலை, திகார், எப்படிங்க வரும்? அது வந்து அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்துட்டாரு. பழனி, ஆனா 2-3 படம் தர்மபுரி கூட தான் எடுத்தாரு. அதெல்லாம் விடுங்க. ஆனா தீல தான் மேக்சிமம் தேடி வைப்பாரு அவரு. திருத்தணி, திருவண்ணாமலை, திருப்பாச்சி, திகாரு பண்ணி எடுக்கலையோ அவரு. புரியல. திருநெல்வேலி சங்கமிக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு வைப்போம். திருநெல்வேலி சங்கமம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். கங்கா யமுனா சரஸ்வதி மகா சங்கமம் ஜம்முன் இருக்கு இல்லையா? ஹாரா சிவா சிவன் விஜய் அங்கிருந்து கியூட்பதி வருவாப்ல. மொரட்டுபதி கியூட்பதியோட இன்னொரு ரெவல்யூஷன். அவர் ஒரு பக்கம் இருந்து வர, ஒரு பக்கம் இருந்து நம்மாலு கல்ல ஓட்டு திருப்பதி வந்தா திருப்போ. ஏங்க என் தலைவனை இழுக்காம இருக்க மாட்டீங்களா? அதனாலதான் எனக்கு புரியல. அது என்ன கியூட் பதி தான் அடிக்கிறீங்க, இது என்ன அடிக்கிறீங்க? அவர் திருப்பதி வந்தா திருப்ப மாத்திருக்கியா முடியுமா? ஆமா அவரே அந்த ஆளு உலக அமைதியை நோக்கி வண்டி ஓட்டிட்டு போறாங்க. உலகம் அவரை விட்டுருங்க. ஒரு தகவல் கசிச்சிருக்கு மலை பேச்சு மாதிரி. விக்னேஷ் இவனை தூக்கிட்டதா பேசிக்கிறாங்க. அதுக்கு நயன்தாரா குமுறுனாங்களாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க பசங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் அந்த டெசிஷன்ல. இல்ல இப்பதானே மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சதுங்கிற மாதிரி இருக்கா. காஸ்ட் அண்ட் குரு என்ன காஸ்ட் அண்ட் குருங்க. அஜித்தோட ஃப்ரெண்டு சந்தானமா வில்லன் வந்துட்டு இவனா நம்பாரு அரவிந்த் சாமி. இப்படி ஒரு காஸ்ட் அண்ட் குருவை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுல அஜித்குமார் நடுவில் வேற வந்து வாழ விடுன்னு சொல்லுவாப்ல. என்னவா இருக்கும் இல்ல சார் படம் லவ் ஸ்டோரி. நீங்க என்னவோ பேசிட்டு இருக்கிறீங்க நண்பா. இது நான் போர்த்தோட பிரேக் பண்ணி பேசுறது நண்பா. சார் லவ் ஸ்டோரி சார் இதுல வந்து என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மால போர்த்தோட பிரேக் பண்ணி நீட்டா ஒரு கமெண்ட் போடுவாப்ல. இல்லடா லவ் ஸ்டோரி எடுக்கிறதுனால நம்மால டை அடிக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் தெரியல. இது இருக்குங்க. இது வயசானவங்களோட லவ் ஸ்டோரி ஒண்ணு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அதுல போய் என்ன இருக்கு? அவருக்கு அந்த கியூட் காமெடிஸ் எல்லாம் செட் ஆகுதுங்க. இவர் எல்லாமே கியூட் காமெடிஸ் தான். யாருக்கு? விக்னேஷ் சிவனுக்கு. அஜித் ஒரு அங்கிள் வச்சுக்கிட்டு கியூட் காமெடிஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. கியூட் காமெடி யாரு என் தலைவனோட கியூட் பதி மட்டும் தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. எங்கால பார்த்தது இல்ல. அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் அப்படிம்பாப்ல. என்னடா இல்ல அஜித் குமாருக்கு ஒரு கியூட் ரியாக்ஷனா? என்ன அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள் விளையாண்டு இருக்கோம் ஒளிஞ்சாங்கண்டா அப்படிம்பாப்ல. அதான் அடுத்த பவர்ஃபுல் டைலாக். எல்லா பவர்ஃபுல் டைலாக்கும் என் தலைவங்கிட்டு இருக்குடா. யாருங்க மொத்த எபிசோடு பிளாட் ஆச்சுடா கோப்புங்கிற ஒரு வார்த்தைனால. வேற அடுத்த டாபிக் நோக்கி போங்க. வத்திக்கிட்டு இருக்கு. வாங்க பிரதர். நீங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சென்னை 20 சொல்ல மறந்துட்டேன். மன்மதன் வருவாருங்க. மன்மதன் வந்து இதுல வருவாருங்க கோவால. வெங்கட் பிரபு ரொம்ப வருஷமா அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி லைக் அந்த ஸ்பின் ஆஃப் கைண்ட் ஆஃப் திங் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்காப்ல. இதுல வருவான்ல மாஸ்ல வந்து ஜெய் மறைவான்ல. எங்கேயுமே எப்போதும் ஜெய். ஆமா அதெல்லாம் ஃபன் பண்ணுவார் நம்மால ஜாலியா.
மாஸ்கை ஏங்க சூப்பராங்க. இந்த காப் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு விநாயக் மகாதேவ் உள்ள இறக்கலாங்க, சத்யதேவ தூக்கிட்டு. அல்ட்ரா வில்லனிஸ்டிக் காப்பு அந்த மாதிரி வேணா சொல்லுங்க. ஒரு ஒரு செம டைனமிக்கான, இப்போ நான் அதான் சொல்றேன்டா, நல்ல சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ரெண்டு அப்போசிங் மாரல்ஸ் இருக்கு, ஆனா நல்ல மாரல்ஸ் இருக்கு, கேரக்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா. இந்த பட்டி காப்லாம் நம்ம பார்ப்போம்ல, இப்போ இதான் எனக்கு மறுபடியும் தெரியல, சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால என்னமோ நான் எம்சியூ ரெஃபர் பண்றேன். இந்த கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு நல்ல சிவில் வார் படம் வந்துச்சு தெரியுங்களா? ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான். இந்த பேட்மேன் சூப்பர்மேன் கூட எடுத்துக்கேன், ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான். ஆனா ரெண்டு பேரோட ஆபரேட்டிங் மெத்தட்ஸ் வேற வேற. ஒருத்தன் நான் நேர்மை, நியாயம், உண்மை அப்படின்னு இது பண்ணிருப்பான். ஒருத்தன் வந்து ஜெயிக்கணும், நல்லது ஜெயிக்கணும், அதுக்காக எவ்வளவு வேணா கிரைம் பண்ணலாம், எவ்வளவு வேணா தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஏரியால ஒருத்தர் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்குள்ள வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சூப்பரான ஒரு டைனமிக்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? அது இது வந்து ரொம்ப ஏர்லி டேஸ்ல இருந்து இருக்கு வச்சுக்கேன். நம்ம கேங்ஸ்டர் காப் த டெவில் எடுத்துக்கேன், அதுலயே அதான் ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், ஒரு போலீஸ் இருப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அதை விட கிரேட் ரிவீல் ஒன்று வரும்போது அதை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இது பண்றாங்கன்ற அந்த டைனமிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க விநாயக் மகாதேவ் மாதிரி ஒரு காப் வந்து ரொம்ப ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு ஏதோ இன்னொரு காப்போட பேரப் பண்ணி நீ ஒரு இது ஒரு காப்பி யூனிவர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வந்து நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். ஜெயமொழி கூட ஒரு பேரப் போடலாங்கிறீங்க. அந்த மாதிரி இந்த ரத்தனவேலு பாண்டியன் மாதிரி ஒரு காப்பு, அந்த மாதிரி ஆளோட நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க பேர் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா நல்ல டைனமிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? நிறைய பாண்டியன் அண்ட் விநாயக் மகாதேவ் ஆர் டூ குட் சோல்ஸ். நல்ல ஒரு படமா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது இருக்கும். Until and unless it wasn't a சிவா மூவிங்கிற மாதிரி. இல்ல கண்டிப்பா சிவா மூவியா தான் இருந்தாங்கடா. ரெண்டு பேரும் யாருன்னு பாருங்க. அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். சாய் ஓட்டு வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணணும் வைங்க. வெள்ளி காலையில ஊத்தி மூடிடுவோம் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஏங்க நீங்க வந்துட்டு அண்ணாத்தை பார்த்துட்டு வந்து பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க வந்துட்டு வேத விசுவாசத்தை பார்த்தது இல்ல, திரக்கத்தை கிட்ட பார்க்காம வந்துட்டு நீங்க பேசுறீங்களோன்னு எனக்கு தோணுது. 100 சீங்க ஒரே பேட்டையை எதிர்த்த படம் சிவா படம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு யூனிவர்ஸ் பில்டர் இருக்கவே முடியாதுங்க. நல்ல மனுஷங்க, அவர் வச்சு கூட ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணலாம் பாருங்க. டக்குன்னு ஞாபகம். சரி, அதான் இதெல்லாம் யூனிவர்ஸா இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஐடியாஸ்க்குள்ள வாங்க. அப்படியே நண்பர் வந்தாரு பாத்தீங்க பாருங்க, போதை ஃபுல் போதை. அவரு நண்பர் வந்தாரு பாருங்க, இப்ப கரெக்டா சொன்னார்ல விநாயக் மகாதேவ் அண்ட் இது மாதிரி இன்னொரு காம்போ பாருங்க. நம்ம இவன் இருப்பானே காந்தி மகான் படத்துல, அவன் ஒரு செம கிரே கேரக்டர். ஸோ நீங்க சுராங்கனி பிரான்ச்சைசி விசஸ் அப்படின்னு போட்டு வேற யாராவது ஒரு நல்ல ஷோல உள்ள இறக்குனீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் எவ்ரி கேரக்டர் டிசர்வ்ஸ் இதுங்க ஸ்பின் ஆஃப் இன் எனி அதர் மூவி ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசால்ட் சேது யாரனாலும் உள்ள இறக்கலாம் நீங்க, பிரமாதமா இருக்கும். அதான் அவரே ஜிகர்தண்டா 2 எடுக்கிறார். அதான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வருது எப்படி இருந்தாலும். பட் அதுல சிம்கா இல்ல. சிம்கா இருக்கிற ஒரே நல்ல படம் ஜிகர்தண்டா, அதுவும் இல்ல. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பிரமாதமா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? படம் பேர் பல்ல காட்டிருப்பாங்கன்னு நம்மளே சொல்லலாம். சூதுகவும் சிம்மாஸ் குட் ஓல்ட் டேஸ்ங்கிறீங்க இல்லையா? நான் வந்து பெங்களூர் நாட்கள் சிம்மாவே வந்து ஒரு பெரிய டாக்ஸிக்கான வில்லன் தான். இல்ல அந்த சூதுகவும் க்ரூ இருக்கானுங்கல்ல, அந்த க்ரூவே வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஹீஸ்ட் படத்துக்கான ஒரு நல்ல ஆட் ஆன். ஆமா ப்ரோ, நீங்க ஒண்ணும் இல்ல பஞ்சதந்திரம் கூட எவனே ஒருத்தனை ஸ்பின் ஆஃப் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த படி காப் ஸ்டோரி மாதிரி படி கேங்ஸ்டர்ஸ் ஹூ ட்ரை டு ராப் தி ஹேஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரியா ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த படம் மாதிரி நீங்க ஒரு அல்ட்ரா காமிக்கல் பிலிம் எடுக்கணும்னா நீங்க அழகா காதலும் கடந்து போகும் சேதனனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு 3-4 இந்த மாதிரி ஃபங்கி ரவுடி கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரா எடுக்கலாம் ப்ரோ. தரமா இருக்கும் பாக்குறீங்க. யாரெல்லாம் திருடவே தகுதி இல்லையோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு திருட்டு, ஒரு எக்ஸ்பாண்டபிள்ஸ் மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி, அப்ப வைரத்தை எவனா திருடுவான், ஐயோ அதை யோசிக்க மாறேன்ட்டமே அப்படின்னு இருப்பானு இல்ல, அவனுக்கு எல்லாம் திருடவே மாட்டானுங்க. இவனுங்களோட கான்செப்டே அதுவாதான் இருக்கும். கரெக்ட். ஒரு செம மலையாளம் படம் மாதிரி இருக்கும் பாக்க.
லிஜோட்ட கொடுத்துருங்க பேசாம. லிஜோ இப்ப அந்த மாதிரிலாம் பண்ணாரு. லிஜோ வந்து இப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டாப்ல. கடைசி படம்லாம் பாக்கல நீங்க? கடைசி படம்லாம் நானே அது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. 25 மினிட்ஸ்ல நான் தூங்கிட்டேன். நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் நினைச்சது. நீங்க சொன்னது உண்மைதான். முதல்ல 25 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அவர் அந்த கையிலேயே எடுத்து போடாம படம் சூப்பர் ஆயிருச்சு. நீட்டா அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து ஃபன் பண்ணிட்டு ஊருக்கு எல்லாம் செவலைகிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு மனுஷன் நீட்டா படுத்துட்டாப்ல நைட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு. என்னங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு கடைசி 1 hour நம்ம பாட்காஸ்ட்ல பேச போறோம்னு பேசுறதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசி 1 hour நான் வந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டோட டாபிக் வந்து இது வைக்கலாம்னு நினைச்சேன், சினிமாட்டிக் யூனிவர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சினிமாட்டிக் யூனிவர்சஸ் எல்லாம் போட போறது இல்ல, ரேண்டம் டாக்ஸ் போஸ்ட் சீயிங் லியோ. இது அதுக்கு வந்து எனக்கு இந்த லியோ வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி தோணல, ஒரு அர்ஜென்சில எடுத்த மாதிரி தோணல. சரி எடுப்போம், நம்மளதான் நம்ம ஒரு ப்ரோமோ வீடியோ எடுக்கணும், எடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பண்ணதாங்க விக்ரம்க்கு ஆரம்பிக்கலாங்களா டீசர் இருந்துச்சுல. பட் அது வந்துட்டு எனக்கு வெல் மேட் மாதிரி இருந்தது. ஏதோ இது மேபி இது 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 இந்த இது வந்துட்டு ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ அது லாட் மோர் எஃபர்ட் போட்டு இன்னி கொஞ்சம் இதெல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. பட் இது வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்ல பூஜையை போட்ட உடனே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுப்போம் அப்படின்னு எடுத்த மாதிரி இருந்தது. எப்படி ஒரு சின்ன மேக்கிங் இந்த வீடியோவை பார்த்து எப்படி இவ்வளவு இன்டெப்த் அனலைஸ் போடுறாருன்னு தெரியல தர்தன் அவர்கள். கம்பேரிசன் தான். சரி விக்ரம் கம்பேரிங் இதுதான் விக்ரமோட ப்ரோமோ வீடியோ. அதுக்கு ரீசன் ஒண்ணு ரொம்ப சிம்பிள் டைலர், என்ன தெரியுமா? அதுல மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, இதுல சுமாரா இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. நான் டக்குன்னு கமல் முட்டோட கொடுக்கலாம்னு நினைச்சேன். கரெக்ட் தான், அனிருத் தான் டிஃபரன்ஸ். டைட்டில் தான் டிஃபரன்ஸ். என்ன கேட்டீங்கன்னா விக்ரம் சொல்லும் போது ஒரு இது இருக்கு, லியோ பி ராமானுஜம் அப்படி. இத எப்படி சொன்னாலுமே கெத்தா இல்லையடா. லியோ 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 பின்னாடி கத்திட்டு வேற இருக்காங்க பாவங்க. இருந்தாலே லியோங்கிறது புரியுறாங்க போல நம்ம ராசி. அதேதான் ஆஸ்ட்ராலஜி. அதான் இல்ல நீங்க வரல, நாங்க இதை பேசும்போது நாங்க ஒரு தியரி பேசி வச்சிருக்கோம். இவரு ரோலக்ஸோட இது கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, தேலு டாட்டு பத்தி இருக்கும். அவர் வந்து ஸ்கார்பியோ, ட்ரக் வந்து இது பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து லியோங்கிற ட்ரக் வந்து அது லியோங்கிறது இங்க சிங்கம் இது போட்ட ட்ரக், அதை வந்து ஒரு சாக்லேட்டுக்குள்ள வச்சு ஊர் ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு ஊர்லயும் ஒரு ராசிக்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரக் ரொட்டேஷன்ல இருக்கும். இது எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளை வித்துக்கிட்டு இருக்கீங்க ட்ரக். அடுத்து இல்ல இப்போதைக்கு நீங்க விருச்சிக ராசி சிம்ம ராசி தான் பாத்துருக்கீங்க. இன்னும் மேச ராசி மிதுன ராசி கொல்கத்தா பக்கம் போனா கன்னி ராசி வரும். அதெல்லாம் தாங்க மாட்டீங்க. சிவானா இறங்குவாரு கன்னி ராசியில. ஆமா, எதிர் வீட்டு ஹீரோயின் நீ அப்படின்னு இல்லையா? ஆமா, கன்னிராசி வந்து விக்னேஸ்வரன் வச்சு எடுத்த பிரமாதமா இருக்கும். அனிது வந்து காப்பாத்து. ஏங்க அப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. படம் வந்திருக்கு, அதான் லியோன்னு வச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சாரத்துள்ள வருவாப்ல, நான் வரலாங்களா யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு. குங்கும பூ மாதிரி இறங்கினாருங்க. இல்ல ஆல்ரெடி வந்து நான் ஒரு மீன் பார்த்தேன், வாரிசு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டு, இந்த விஜய் வாஸ் டான்சிங் ஃபார் ரஞ்சிதமே ஹிஸ் ஃபாதர் வாஸ் டான்சிங் வேன்னு போட்டு அந்த பஸ்ல ஆடிட்டான் தெரியுமா? அத போட்டுருக்கானுங்க மாப்ள. இப்பதான் இந்த வாரிசு படம் பார்த்துட்டு இருக்கும்போது சரத்து இதாகி படுத்து கிடப்பாப்ல, இல்ல யார பொறுப்பே நம்ம பாத்ரூம்ல தூங்கிட்டு இருக்கானே உனக்கு கமெண்ட் பண்ண. அந்த ஆளுக்கு வலிப்பு வந்து உழுகிறதாவது காட்டியிருக்கணும். படுத்துட்டு இருக்கிற மாதிரி எடுத்து நீ ஷாட் வச்சா யார அவன் பொறுப்பே நம்ம தூங்கிட்டு இருக்கான் பாத்ரூம்ல சரக்க போட்டுருக்கான் பாரு. மிஸ்லீடு. ஜோக் பிரதர், இட்ஸ் நாட் a joke. சீரியஸ் எமோஷன். நம்மளுக்கு டாபிக்கே இல்ல. சரி ஈஸியான டாபிக் நம்மளுதான் வம்சி.
நேத்து ஒரு வீடியோ பாட்டு பாத்துங்க. இருக்கு, ஃபைட் இருக்கு, நேத்து ஒரு சிம்பதி வீடியோ இருக்கு. பார்த்தேன்டா. ஏதோ ஒரு தமிழ் கோயில்ல வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு ஃபுல்லா துண்டு பொட்டிக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு தமிழ் மக்களுக்கு நன்றி எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார், வம்சியா இல்ல தில்ராஜா? வம்சி ஆக்சுவலா பிரதர் அவங்களே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து கூத்தா இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது தான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். வம்சி ப்ரோவா? அவர் இஷ்யூ பண்ணுவாரு, கடுப்பாவாரு. படம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடிச்சு போடுவாரு, டக்குன்னு எடுத்து அடிச்சு போடுவாரு எதையாவது எடுத்து. நாட் அ ஜோக் பிரதர், நாட் அ எத்தனை ஜோக். பேத்தோட உழைப்பு இருக்குது, வாய் பேசிட்டு இருக்க நீன்ற. சீரியலை ஏன் டீக்ரேட் பண்ணி பேசுறீங்க நீங்க? அவ்வளவுதான். அதான் ஆக்சுவலா வீட்ல அதான் போய் ஒரு பாருங்க உங்க மாமா பாட்டி. அஃபேர் இருந்தா என்னடா, ஒருத்தன் 3 ஒய்ஃப் 4 ஒய்ஃப் வச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் யாரு கேட்டா அப்படின்னு சொல்லி. பாய்ங்க மேல பொறாம இல்லையா? நீட்டா அதான் உண்மை. ஐயோ வேணாங்க, இப்பதான் இந்த கிறிஸ்துவ தடிச்சுட்டு வந்தீங்க, நானே அதுக்கு ஏன்டான்னு பாத்துட்டு மறுபடியும் போய் இந்த வார்த்தை அடிக்க போறீங்க. ரொம்ப டேங்க். வேணாம் விடுங்க, நீங்க டாபிக் இல்லனாலும் பரவாயில்ல, அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இல்ல அதான் நான் பாட்காஸ்ட் மறுபடியும் பண்ணலாம்னு நினைச்சேன், அது உங்களுக்கு பொருள் இல்லையா? நான் இப்ப இந்த ஜோன்ல இருக்கிறேன். என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? இப்ப நம்மள்ட்ட பாயிண்ட்டும் இல்ல, ஓரையா பேசினா கூட இந்த பாயிண்ட் ஏன் இறக்கி விடலாம், இவனுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காருங்க, என்ன திறக்குன்னு சொல்லி அப்சர்வர் மோடுக்கு போயிட்டோம் பிரதர். சொல்லுங்க, வேற ஏதாவது நீங்க தான் சொல்லலாம். ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க தான் ஏதாவது பெருசா எடுக்கணும். கிக்கு போடுங்க, லாஸ்டா ஒன்னு போடுவீங்க. On concluding, we conclude that don't give a fuck அப்படின்னு ஏதாவது போடுங்க. Let's come to this. நான் ஆக்சுவலா வந்து பாட்காஸ்ட முடிக்கிறதுக்கு வந்து கடைசியா யோசிச்சு வச்சிருந்தது என்னன்னா வந்துட்டு இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தின ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி பேசியே ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது நம்ம முன்னாடி பேசின மாதிரிதான், இந்த விஷயத்துக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நீ தளபதி 67 சப்போர்ட் பண்ணனா வந்து யூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் தமிழ் சினிமா, யூ ஆர் ஆக்சுவலி இம்பாக்டிங் த லைஃப் ஆஃப் ஆல் தி பெப்சி தொழிலாளிகள்ங்கிற மாதிரி ஒரு லாஜிக்குள்ள போறானுங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம் நல்லாவே இல்லைனாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு லாஜிக் வருது. இப்போ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் டிமாண்டுக்காக எடுக்கப்படுற இதனால புது ஸ்டோரிஸும் இல்லை ஒரிஜினல்ஸும் வர்றது கண்டிப்பா கம்மியாகும். ஏன்னா இப்போ பாலிவுட்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு அமால்கமேஷன் ஆஃப் அதர் திங்ஸோ இல்லை வேற லாங்குவேஜ்ல வந்த உன்னோட இன்னொரு வேர்ஷனோ அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. பிளஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுமே நம்ம ஊர்ல வந்து குவாலிட்டியா வர்றதுக்கான ஃபண்டிங்கோ இல்ல அதுக்கான ஆடியன்ஸோ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வரும்னா, இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸோ அதோட அமால்கமேஷனு அதோட ஃபார்முலாய்க்கான ஒரு அவுட்புட் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்க கன்சர்ன் என்னன்னா வந்து ஆப்வியஸா இது போக என்ன ஆகும்னா நல்ல குவாலிட்டியான புது கதைகள் வர்றதுக்கான தேவையே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு இல்லையா? எல்லா ஸ்கூல் எஸ்ஐல எல்லாம் கடைசியில கன்க்ளூஷன் எழுதுற மாதிரி இருக்கலாம். ஆனா இதான் உண்மை. இது இட்ஸ் எ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். இதுல ப்ரோஸும் இருக்கு, கால்ஸும் இருக்கு. அந்த மாதிரி நான் மெயினா என்ன பாக்குறேன்னா 2 விதம். ஃபர்ஸ்ட் வந்து அதான், நீ இப்போ ஒரு புதுசா ஒரு படம் எடுக்கிறேன், தியேட்டர்ல ஆடியன்ஸை கூட்டு வந்து சீட்ல உட்கார வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். நீ எவ்வளவு நல்ல படம் எடுத்தனாலும் அது நல்ல படம்னு ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல. அதுக்குள்ள எப்படா நான் இவ்வளவு க்ரௌட கூட்டு வந்து நான் போட்ட செலவை திருப்பி எடுப்பேன், அது பெரிய தலைவலியா இருக்கும். ஆனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கும்போது உனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு படம் நல்ல படம் எடுத்து அதோட பேசிஸ்லயே நீ அடுத்த படம் ஈஸியா ஓகேப்பா விக்ரம் யூனிவர்ஸா ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் உள்ள புல்லாயிருவாங்கிற ஒரு பெரிய ப்ரோ இருந்தாலும், அதை நீ சொல்ற இந்த ஸ்டேல் ஸ்டோரிஸ் வந்துடும், புதுசா எதுவும் சொல்றதுக்கே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்கல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நீ வேற கதைகள் சொல்லலாம், ஆனா அதான் யூ நீட் குட் ரைட்டர்ஸ். ஒரு இது இப்போ 2 சம்பந்தமே இல்லாத ஸ்டோரிஸா இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டை அப் பண்றங்கிறதான சினிமாட்டிக் யூனிவர்ஸோட இதே. இப்போ இவன் சொல்லிட்டு இருந்தான்ல, நம்ம ஏதோ அந்த கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இதுவும் அதுவும் படிக்கிறதுக்கே சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரைட்டிங்ல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆனா ஆகும், நம்ம பார்க்காத ஒரு டைமென்ஷன் ஆஃப் ரைட்டிங் வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் ஆகுது. இப்போ இந்த எப்படி கைதியோட அந்த சீன் வந்து விக்ரம்ல உள்ள வரும்போது நமக்கு வந்து சூப்பரா அந்த ஒரு சின்ன ஹிண்ட் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சுல்ல. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லைனாலும் இப்படி இதை டைப் பண்றாங்களா செமையா இருக்கு. இப்ப டக்குன்னு கட் பண்ணா இவனுக்கு இந்த லாரில போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு போன் வரும்ல, அது வந்து நான் கொஞ்சம் போஸ்ட் பிளான்டா இல்லாம ப்ரீ பிளான்டா இருந்துச்சா நல்லா இருக்கும்ங்கறீங்க. அதேதான், முன்னாடியே பிளான் பண்ணி எழுதாங்கன்னா ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சூப்பரா ஓபன் அப் ஆகும்டா. இங்க கம்ப்ளீட்டா வேற 2-3 கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் தான் எதிர்பார்க்கறேன். அந்த மாதிரி யூனிவர்சஸ் கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மட்டுமே ஹிந்தில 5 சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு.
நம்ம இவரு பிரசாந்த் நீல் இருக்காருல்ல, அவர் வந்து கேஜிஎஃப் வச்சு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா கேஜிஎஃப் சாலார் ரெண்டுமே வந்து சினிமாட்டிக். அதான் சாலார் மட்டும் இல்லைங்க, சாலாருக்கு அப்புறம் என்டிஆர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாப்ல. அதுவும் அதே என்னன்னா அவன் வந்து இந்த பிளான்ல பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப்ங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து உருவான இது கிடையாது, அது ரொம்ப வருஷமா இருக்கு. சோ டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல அந்த கேஜிஎஃப் ஓன் பண்ண அந்த கேஜிஎஃப்ல இருந்த நிறைய வேற வேற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வச்சு வேற வேற அந்த அதே இடத்துல செட்டப் பண்ண வேற வேற கதைகள் எப்படி இருக்காங்கன்னு காட்டுறாங்க. அந்த அந்த இதுல வந்து அவன் வந்து ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாப்ல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்பவே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் இந்த டீச்சிங் ஸ்டேஜஸ். நம்ம ஊர்ல சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இப்பதான் டீச்சிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ஓகேப்பா, இதுதான் இப்படிதான் அப்படின்னு நம்ம இன்னும் இதுதான் ஷூட்டிங் இப்படிதான் மூவ் ஆகணும்னு யாருக்குமே தெரியாது. லோகி அண்ணன் தான் அப்படியே காலை வச்சு தவிர முன்னாடி போயிட்டு இருக்காரு. இனிமே வரவங்க எல்லாம் முன்னாடியே ஓரளவுக்கு பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு இப்படி இந்த மாதிரி கடைசியில இந்த மெயின் வில்லன் கிட்ட தான் நம்ம லீடப் ஆகி போக போறோம், அதுக்கு இப்படிதான் இந்த ரூட்ல போக போறோம்னு ஒரு ரஃப் அவுட்லைனை வச்சுட்டு உள்ள இறங்கினாங்க. இன்னுமே சூப்பரான கதைகள் நம்ம பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அது யோசிச்சு பாறேன், நீ ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரனா உனக்கு அந்த 2.5 மணி நேரத்தோட முடிஞ்சிடும். ஆனா நீ ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸோட படம் பார்க்கும்போது அதோட அழகே இதுதான். என்னன்னா நான் அதோட இந்த படம் பார்த்துட்டேன், அடுத்த வருஷம் அந்த படம் வரப்போகுதுன்னா நீ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஹோல் டைமுமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னும் அன்பினிஷ்டா உன் கூட டிராவல் ஆகுதுங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, நீ அந்த படத்தை ரொம்ப நாள் பார்த்த ஃபீலிங் இருக்கு உனக்கு. அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய நல்ல பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற படங்கள்ல வந்து அதை நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம ஒரு யூனிவர்ஸ மிஸ் பண்ணிட்டோங்க. என்னதுப்பா? பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்ஸுங்க. ஐயோ, நம்மால போய் விட்டோம் பாருங்க. நீ யூனிவர்ஸ் எடுக்காம போங்க. ஐ வாண்ட் போஸ் பாண்டி அண்ட் சீம ராஜா அப்படின்னு சொல்லலாம் வந்த இந்த மாதிரி கிரிஞ்சானெல்லாம் சேர்ந்து ஒரு படத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு இருப்பானுங்க. ஆல்ரெடி அவர் வந்து இதுல விமல் விஜய் சேதுபதி படம் போட்டு விமலுங்கிறீங்க. என் தலையோட பார்த்தா உங்களுக்கு அப்படியா இருக்கு? லைட்டா அப்படித்தான் இருக்கும். தெரியுமா இல்லையா? வர்றாரு, வந்தாரு டிஎஸ்பி படத்துல விமல் வருவாரு கெஸ்ட் ரோல். ஆமாங்க வந்தாருங்க, நானும் பாத்துங்க டிஎஸ்பிய. ஒருத்தர் இல்லங்க தியேட்டர்ல, நல்ல மனுஷன். உள்ள வந்து ஏதோ ஒரு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். டிஎஸ்பி படத்தை எதுக்கு தியேட்டர்ல போய் பார்த்தாரு? ஏன்டா நீ ஆன்டி இந்தியன் போய் பார்த்த வந்தாங்கடா? ஆன்டி இந்தியன் நான் பாக்கலீங்க. என்ன விட்டுருங்க. சரிப்பா, வேற என்ன? பாட்காஸ்ட் பண்ணுவோம் சொன்னா சரியா? பாதி நேரம் அங்கிட்டு போய் ஏதோ மியூட்ல போட்டு அங்க ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சரி வர மாட்டாரு ரஞ்சித் ப்ரோ. டக்குனு வந்து இன்னும் பேசிட்டு தான் இருக்கானுங்களா அப்படின்னு பார்த்து போயிட்டு இருக்காரு. இல்ல பிரதர், அப்படி கிடையாது. இந்த டாபிக்ல வந்து நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, அதனால சரி சொல்லிட்டு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெய்வத்துக்கு சமம் சொன்னாங்கன்னு இருக்கு இல்லையா? ஆமா, எப்படி வந்து பேசுறதுங்கிறது முக்கியமோ அதே நேரத்துல கேட்கறதும் முக்கியம். சொன்னா கேட்டுக்கிட்டு இருந்தேன். சோ அதான் மிஸ்டர் டைலர் அவர்களை, உங்களோட கடைசி கருத்து பிளஸ் ஹரி அவர்களோட கடைசி கருத்து சொல்லிட்டீங்கன்னா. என்னோட கருத்து வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்லாம் வேணாங்க. ஐ வாண்ட் டான் டு அரைச்ச மாவை அரைச்சாலும் அதுக்கு வேணும் தனி திறமை. நான் சிவானாவோட ஸ்பின் ஆஃப்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை விட எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஸ்பின் ஆஃப்ஸ் கேன் நெவர் பி மேட். அதான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நான் சொல்றேன், டான்டோட கதை வேணுமா? நான் சொல்லிட்டேன். இப்ப இப்படிதான் அந்த டான்ல வந்து சிவி சக்கரவர்த்தி என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் கேஷுவலா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த இதெல்லாம் டான் உன்னோட ஈவெண்ட்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நான் எப்படியாவது என்னோட செகண்ட் படத்தை எடுத்து முடிச்சாக்கணுமேனு யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஐடியாவே வரல. அப்பதான் எனக்கு தோணுச்சு, எல்லாருமே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எடுக்க கூடாதுன்னு உடனே முடிவு பண்ணேன். டான் 2ன்னு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சிவானா டான் 2 படத்துல டான் 2 படம் எடுக்கிறாரு சிவி சக்கரவர்த்தி ஆகவே. வழக்கம் போல கதை இருக்காது இல்லையா? அவ்வளவுதான். அவர் டான் 2 படம் எடுத்துக்கிட்டு அப்புறம் எப்படிப்பா கதை இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கேட்கறாருங்க. அதுதான் அரைச்சாலும் அப்படின்னு ஒரு பாட்டை இறக்க வேண்டியதான் உள்ள. அவரே எழுதுவாப்ல கைவிட அந்த பாட்டையும். ஆனா உண்மையிலே அதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுங்க. ஒரு டைரக்டர் தன்னுடைய முதல் திரைப்படத்துல தான் எப்படி முதல் திரைப்படம் எடுத்தார் என்பதை ஆட்டோபயோகிராபியாக எழுதி டைரக்ட் பண்ணது இப்பா பாதி அண்ணனுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தி அண்ணன் தான்.
2 பேர் அதை மட்டும் தான் உலகத்திலேயே அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுலயும் அதுல சிவானா எல்லாம் முடியாது. இல்ல அதை விட அந்த படத்தை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த படம் 100 crore கிளப்புங்க. அதுதான் சொல்றேன். நடக்கும் ப்ரோ, நடக்கும். டான் டூர்லாம் டிசர்விங். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஏதோ ஒரு கேப்சியூல் இருக்கும்பாங்க தெரியுமா, உலக அழியும் பொழுது சில விஷயத்தெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அதில் வைப்பாங்க. அதுல இந்த கேசட் நாங்கள் எடுத்து போய் வைப்பேன். என்னடா கிறிஸ்டபர் நோலன்ட்ட கமலஹாசன் ஏராம் சிடி கொடுக்கறது, நான் கொடுக்குறேன்னா அந்த கேப்சியூலுக்கு டான் சிடி அப்படின்னு. அந்த பெட்டிக்குள்ள இதை மான்கும்பு மாதிரி சிறுசா சீவி வச்சிருங்க ஐயா அப்படின்னு. இந்த தாயோலியாவது இதை போட்டு பார்த்து சாகட்டும் அப்படின்னு. நல்லா இருக்கு படம். ஏடா படம் போய்கிட்டே இருக்கும், செகண்ட் ஹாப்ல புது படம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதடா இது படையப்பாரியில உள்ள தூக்கி போட்டீங்க அப்பா அப்படின்னு காலை பிடிச்சது. டேய் இது எப்படா வந்தது? அந்த மாதிரி என்ன நாளும் வரும், எல்லாத்தையும் நீ சந்திக்கிற தம்பி அப்படின்னு படம் பார்க்கணும். அது நல்ல படம் அது. ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நம்ம அப்பார்ட் பண்ணி பார்த்தாலும் இவர் சொன்ன மாதிரி தான், நண்பர் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா ஒரு லாங்கிங் ஃபார், இப்போ பல பேர் வந்துட்டு வெப் சீரிஸ்கள் இன்வால்மெண்ட் காட்டுறது இல்லை. ஏன்னா இந்தியாவில் வெப் சீரிஸ் கேவலமா இருக்கு. ஸோ வெப் சீரிஸ் எப்படி ஒரு எக்ஸ்டசி, ஜிஓடி மாதிரி வந்து ஒரு பெரிய வெப் சீரிஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்டசி எப்படி கொடுக்குதோ ஒரு ஃபேனுக்கு, ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டசியை கொடுக்கும். ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு படத்தை பார்க்கறதுக்கான அந்த ஒரு இதை கொடுக்குது. இன்னொன்று வந்துட்டு ஒரு கேரக்டர் கூட ரொம்ப வருஷம் டிராவல் பண்றதுக்கு. ஸோ இது வந்துட்டு வாட் நாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேட்கும் பொழுது. ஸோ ஒரு சினிமா ஃபேனா ஒரு யூனிவர்ஸ் பில்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அண்ட் ஆடட் டு இட் இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் பண்ணும் பொழுது இந்த தமிழ் படங்கள் இல்லை என்ன ரீஜனல் ஃபிளிக்காக இருந்தாலும் அது பெரிய பட்ஜெட்டை வந்துட்டு லைக் பெரிய டேர்ன் ஓவர்ஸை பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா, விக்ரம் மாதிரி. ஏன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் இட்டாக இருக்கிறாங்க. அண்ட் அதோட இதுவும் சக்ஸஸ் சான்சஸும் ரொம்ப ஹை. ஏன்னா இப்போ ஒரு படம் இப்போ லோகேஷ் யூனிவர்ஸ்ல வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த படத்தோட சக்ஸஸ் ஃபேக்டர் அதிகமாயிருது. அதுக்குள்ளேயே வந்துட்டு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லாம் வேற லெவலில் ஆயிருதுங்கிறாங்க. ஸோ ஃபண்டை பேக் பண்ணிக்குது, பெரிய ஃபண்டை. ஸோ அந்த படத்தோட சக்ஸஸ் 50% ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு ஆப்வியஸாக நீ 50% தானே தேத்தணும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் மேடப் அ மைண்ட் தட் இது அந்த யூனிவர்ஸ்குள்ள வரனால ஆப்வியஸாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தது. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான விஷயம் தானே படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அண்ட் ஆடியன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஹாஃப் என்டர்டெயின்ட் அபவுட் இட். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்ல வரப்பொழுது ஸோ அது வந்தாலே என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். இன்னும் ஒரு 10% தேத்திட்டாங்கன்னா படம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிரிஞ்சு படங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு வரவேற்கத்தக்கணும். ஏன்னா அப்போதான் விலங்கு, அப்போதான் வந்துட்டு பெரிய 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 லெவலுக்கு இப்போ 1000 crores இப்போ வந்துட்டு நம்ம 3 பேர் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1000 கோடிங்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறானுங்க. ஸோ 1000 கோடி டச் ஆகுமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி மார்க்கெட் பெனிட்ரேட் பண்றதுக்கான ஒரு வெப்பனா இருக்கிறது வந்துட்டு சூப்பரான விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ வாழ்க தமிழ், வளர்க சினிமா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, மெக்லவின் பிரதர். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமாவே ஒரு கிரியேட்டர் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இப்போ ஒரு கதை திங்க் பண்றாதான் சொல்ற மாதிரி. குரோசா வந்து ஒரு கதை, ஒரு 4 கேரக்டர் இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல வந்து பாலச்சந்தர் பாத்தீங்கன்னா இந்த சோத்துக்கொழி இல்லாத யூனிவர்ஸ் வச்சிருப்பாரு. வறுமை நிறம் சிவப்பு, எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம், அரங்கேற்றம் அப்படின்னு. அது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த அந்த டைனமிக்ஸ் மாறும், வெளில இருக்க லொகேஷன் மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோடது மாறும். இப்போ பாரதி ராஜாட்டையும் அதே மாதிரிதான் இந்த கிராமத்து காதல் காவிய உறவு முறை யூனிவர்ஸ். இந்த கிழக்கு சீமையிலே, அப்புறம் கிழக்கே போகும் ரயிலு, அப்புறம் இந்த மண்வாசனை வகைர வகைர, முதல் மரியாதை, இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்போ சொன்ன ஒரு கடைசியா ஒரு கியூமுலேஷன் கடைசியா வந்து கொடுத்து இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமோ இல்ல வெளியில இருக்கிற ப்ராப்ளமோ சால்வ் பண்ணும்போது அது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா ஒரு அமால்கமேஷனா நம்ம சொல்றோம். இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து இது லீக் ஆயிட்டு இருக்கிறதுக்கு வந்து அடப்பெடுத்து அடைச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு ஆத்தன்டிகேட்டடா கிரியேட் ஆன ஒரு ஃபீல் கிடையாது. ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அது ஆத்தன்டிகேட்டடா உருவாச்சுன்னா அது ஒரு வைபிளான திங்கா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா இட் வில் பி டிசாஸ்டர். லைக் அதை கொஞ்ச நாளைக்கு அந்த இதை யாரும் எடுத்துறாதீங்கடா, அது வந்து காவு வாங்காம விடாது செவுரு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வந்தா சந்தோஷம் தான். தலைவர் சிம்பு தேவன்லாம் இதுல கம்பேக் கொடுத்து படம் பண்ணானா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். ஓகே,
ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஒப்பீனியன்ஸ். எனக்கு வந்து இந்த 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 மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்றது, வேற லெவலில் காசு சம்பாதிக்கிறது அப்படிலாம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஹைஸ் கொடுக்குற படம்லாம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு கதை நல்லா இருந்தா நம்மளுக்கு படம் ரொம்ப பிடிக்குது. அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊர் சினிமாவில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல பிஜிஎம் வர்றது தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லாம நம்ம கூட க்ரோ ஆன கேரக்டர்ஸ் அந்த படத்துல வந்து ஆக்சுவலாவே வேலிடா ஒரு விஷயம் பண்ணும், அது புதுசா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் புதுசா ஆஃபர் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்போது சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோனை ஓப்பன் அப் பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு சூப்பரா இருக்கும். பிளஸ் ஆல்சோ இந்த மாதிரியும் நீ யோசிக்கலாம். இப்போ ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து ஒரு 4 ஹீரோஸ் வராங்க அப்படின்னா வந்து இன்பில்ட்டாவே அந்த ஹீரோஸோட பேசிக் டிமாண்டே எப்படி இருக்குன்னா வந்துட்டு என் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும். ஸோ ஓவராலா எல்லாத்தோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த கதையும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போயிடும். ஸோ அப்படியாவது ஏதாவது நல்ல படம் வருதான்னு பார்ப்போம். ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட் வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒண்ணும் இல்ல கீழே ஓட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவோம். ஆமா இல்ல சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்துட்டு அப்படி சினிமாட்டிக் யூனிவர்ஸை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். பட் ஆனா நிறைய ரேண்டமான விஷயத்தெல்லாம் பேசிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒப்பீனியன்ஸே நாங்களும் ஒப்பீனியனா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். இது வந்து இருக்கவங்களுக்கு இல்லடா என்னங்க ஒரே ரெசனன்ஸா போயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், அடுத்தவனு பேச விட மாட்டேங்கிறாரு பாருங்க. வந்தது லேட்டு. சரி அதான் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது இந்த டாபிக்ல. பட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சாரி, ஸ்பாட்டிஃபைல லைக் பட்டன் கிடையாது. ஸோ ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அது ஹார்ட் போட்டினா ஃபேவரட் ஆகும்லையா? சரி ஃபாலோ பண்ணிட்டு அவனுக்கு ஹார்ட் எல்லாம் போட்டு ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாட்காஸ்ட்டை ரேட் பண்ணலாம், பாட்காஸ்ட்டை 5 out of 5 போடுங்க. ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, என்னால ஏதோ சொல்றேன். ஏதோ ஜொமேட்டோ ஊழியர் மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். 1.5 மணி நேரம் அப்படியே அறிவு பசியை கொண்டு தீத்துட்டாப்ல. இவருக்கு 5 out of 5 போனது எல்லாரும் இப்ப வந்து 5 out of 5 போட்டுருக்கேன். எனக்கு என்ன, தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கேட்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இதை மட்டும் சொல்லாதீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சு இது பண்ணுங்கிறத மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எரிச்சலா அது உங்களெல்லாம் ஒரு அந்த புள்ளப்பட்ட கஷ்டத்தை அப்படி பேடியா அப்புறம் ரூஹி இப்படி ஒரு சினிமா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பயங்கரமான யூனிவர்ஸ்ங்க அதெல்லாம். அதான் பயங்கரமான யூனிவர்ஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேக்டர் என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் படத்துல ஐட்டம் டான்ஸா ஒருத்தவங்க தேர்ட் படத்துல ஆடுறவங்க வந்து ஆடுவாங்க, தேர்ட் படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல ஆடுறவங்களோட இவங்க வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஒன்னா ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த படத்தை எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாத்தி எல்லாரும் ஒரு படத்துல ஒண்ணு வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடி கொடுத்து போவாங்க. அதுதான் வந்து அவரோட மிகப்பெரிய கனெக்டா இருக்கு. பார்லல் யூனிவர்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னா. இல்ல அதுல கேப்ரே டான்ஸரா இருந்தது, இந்த அம்மா இதுல கேப்ரே டான்ஸரா இருக்குது. கனெக்ட் பண்ணி அடுத்து இது வேற வருதான். அதுல ஆயுஷ்மான் குரானா வந்து வேம்பயரா நடிக்கிறாராம் ஒரு படம். அது வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடியான படமா. அதுக்கப்புறம் 4 அவர் பேர் என்ன, இந்த ராஜ்குமார் ராவ், வருண் தவான், ஆயுஷ்மான் குரானா, அதாவது செகண்ட் லிஸ்டட் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஷாருக் கான், சல்மான் கான் வகைரா இல்லாம அடுத்த செகண்ட் லிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல எப்படி விஜய் சேதுபதி, விமல்லாம் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸா. நம்ம ஊர்ல ஒரு 5 சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஹிந்தில மட்டுமே கிரியேட் ஆயிட்டு இருக்குன்னு அதான் சொன்னேன். இது நிறைய இருக்குங்க. அது இப்ப வந்து ஓஹோ இத போட்டா டக்குன்னு கல்லா கட்டிடலாமா அப்படின்னு எல்லாருக்கும் இப்பதான் புரியுது. ஓகே, ஒரு ஹிட்டான படத்தை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம்னா அந்த வைப்லயே எல்லா படமும் உள்ள வந்துரும் அப்படிங்கிற லாஜிக். இதுக்கு முன்னாடி வந்து நாஸ்டால்ஜியா மில்க் பண்ணி டிஸ்னி வந்து ரெகுலரா பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல பேட்டை, அவங்க மலையாளத்துல லூசிஃபர், இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னா நாஸ்டால்ஜியா பேக் பண்ணி பழைய படங்கள் எல்லாரும் பாத்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற லாஜிக்ல வந்து அதான் புதுசா ஃப்ரம் த கிரவுண்ட் அப் ஒரு புது கேரக்டர் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணி அதெல்லாம் பண்ணி நான் கஷ்டப்படுறதுக்கு டக்குன்னு ரஜினி ஸ்கிரீனுக்கு வந்து நான் ஒரு முறை சொன்னா அவன் செகண்ட் டயலாக் கம்ப்ளீட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அவன் சொல்றதுக்கான இடம் விட மாட்டாங்க ஆடியன்ஸ், அவங்களே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த ஈஸியா இருக்கு அப்படிங்கறதால எல்லா யூனிவர்ஸ்குள்ள ஜம்ப் பண்ணி வரணுங்க. இப்போ ஓகேப்பா நம்ம ஒரு ஹிட்டான படத்தை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 படம் எடுப்போம், நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சு 4-5 சொல்லிட்டு இருக்கோம்.
அவனுக்கு தெரியாம எத்தனை பேர் இன்னும் பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது இப்ப உங்களுக்கு. நீங்க போய் கேட்டு பாரு, எல்லா டைரக்டர்ஸும் அவன் மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்பான், ஒரு சினிமா இதை வச்சு நான் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இது ஸ்குவீஸ் பண்றதுங்க. இது கடைசியில வந்து இந்த டூத் பேஸ்டோட கடைசி இது இருக்கிற மாதிரி அண்டி எடுக்கிறது. இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராட் வர்ற மாதிரி. அதனால நான் சொல்றேன், யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான பெஸ்ட் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஜீரோல இருந்து ஒரு புது புது கேரக்டர்ஸ் கிரியேட் பண்றதுதான். இருக்க கேரக்டர்ஸ் நான் ஓகே டக்குனு இதை மில்க் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்னு தப்பான வேலையா போக்குல போட்டோம். ஏன் இதுல பிரச்சனை என்னன்னா கமல், சாரி அது பேர் என்ன டானி, இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரீமேக் படம் வேற சொல்றாங்க இல்லையா? சரி, ரீமேக் படம் சொல்றாங்க இத, ஓகேவா? அதனால இதோட எனக்கு இதுல ஆத்தென்டிசிட்டி ஒரு கேரக்டர் வந்து அவன் நேச்சுரலா பில்ட் பண்ணிருப்பான்னு உனக்கு ஒரு சோர்ஸே இருக்காது இல்ல. ஒருவேளை ரீமேக் படமாவே எதை பத்தி பேசுறீங்க கான்டெக்ஸ்ட் யாருக்குமே இருக்காது. இவர் இதுதாங்க லியோ தாங்க. லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட ரீமேக்னு வெளியே பேச்சுக்கள் தட்டுப்படுறதால இவர் இது ரீமேக் படம்னா அப்ப அதோட அத்தென்டிசிட்டி இருக்காது அப்படின்னு சொல்ல வராரு. தெரியல ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ரீமேக் படம் தானா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்ல. அதை வச்சு நம்ம இவ்வளவு ஸ்பெகுலேஷன் எல்லாம் வந்திருக்கிறது ஒரே ஒரு டைட்டில் இது ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதை வச்சுட்டு இவ்வளவு அனலைஸ் பண்றதே தப்பியா? அதையே இவ்வளவு அவனுக்கு பேசுறதுக்கே அவனுக்கு மேல காண்டாச்சு இருக்கு. நீங்க இவ்வளவு நேரம் அதை பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க ஆனா வார்த்தை விடுங்க. அப்போ வச்சிருவோமா, முடிச்சிருவோம். பை. வெரி குட். வணக்கம். நன்றி, வணக்கம்.